So then let's start this webinar. And students, முதல் கட்டமாக நான் உங்களோட எல்லாரோடையும் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். Sorry for made you wait. உங்களை மிச்சம் காக்க வச்சுட்டேன். இப்போ நீங்கள் காத்து கொண்டிருந்த இந்த ஹாஃப் நான் சொல்லலை. அக்கௌண்டிங் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லி குரூப்ஸில் ஜாயின் பண்ணி மிச்சம் காலமாக எப்போ என்னுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் வரும், எப்போ நம்மளுடைய அறிவுறுத்தல்கள் வருங்கிற வரைக்கும் மிச்சம் காக்க வச்சுட்டேன். அதுக்காக மன்னிச்சு கொள்ளுங்க. வேணுமென்று செய்யலை. தேர் ஆர் ஸோ மச் ஆஃப் கமிட்மெண்ட்ஸ், ப்ரையாரிட்டிஸ். முக்கியமாக ஏஏடி தமிழ் மீடியத்தில் நிறைய விஷயங்கள் செய்ய இருந்துச்சு. அதனுடைய புக்ஸ் பிரிண்டிங் வேலைகள், அதே மாதிரி பிகாஸ் ஏஏடிங்கிறது ஒரு சப்ஜெக்ட் கிடையாது, 12 சப்ஜெக்ட். ஒரு தனிநபராக அதுகளில் விஷயங்கள் கொடுக்க வேண்டி இருந்துச்சு ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அண்ட் அதே சமயம் சிஏ கிளாஸஸ் ஆர்கனைஸ் பண்ணி ஏஏடி முடிக்கிறவங்களுக்கு அதனுடைய மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், டிஜிட்டல் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிங்கிற சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். அட் தி சேம் டைம் இந்த ஏ லெவல் பெரிய ஒரு பிளானில் இருந்தது. பிகாஸ் நம்ம ஆரம்பித்ததே ஏ லெவலில் தான். தென் அது பிறக்கும் கிட்டத்தட்ட நினைக்கிறேன் யூடியூப்பில் ஒரு 35 கிளாஸஸ் வரைக்கும் ஃப்ரீயாகவே நம்ம செஞ்சு போட்டிருந்தோம் 25 பேட்சுக்கு. தென் ஃபோக்கஸ் அங்கேயும் இங்கேயும் ஒரு இடத்துல இருந்து வேறு இடங்களுக்கு மாறும்போது குவாலிட்டி என்பது வித்தியாசமாகும். அதனால தான் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் முக்கியமாக இந்த ஏ லெவல் கிளாஸஸை நான் கொஞ்சம் ஹோல்டு பண்ணி வச்சுருந்தேன், அக்கௌண்டிங், எக்கனாமிக், பிஸ்னஸ் ஸ்டடீஸ். பட் அது வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படித்து கொள்றதுக்காக பிளேலிஸ்ட்டாகவே நம்ம யூடியூப்பில் நம்மளோட டிஜிட்டல் அக்கௌண்டிங் சேனலில் கிட்டத்தட்ட நிறைய வீடியோஸை நம்ம போட்டிருந்தோம். லெட் மீ ஷோ யூ தட். பெரும்பாலும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சில நேரங்களில் நம்ம யார் என்ன செய்கிறோங்கிறது தெரியாமல் இருக்கலாம். ஸோ லெட் மீ ஷோ தட் ஆல்சோ ஷார்ட்லி ஃபார் தோஸ் ஸ்டூடெண்ட்ஸ், ரைட்? Give me 1 minute. ரைட். ஸோ எத்தனை பேருக்கு நான் ஷேர் பண்ணுற நம்மளுடைய யூடியூப் சேனலில் நேம் விளங்கும், எல்லாருக்கும் விளங்கும்னு நினைக்கிறேன். ஸோ நியூ ஸ்டூடெண்ட்ஸுக்கு திஸ் இஸ் அவர் யூடியூப் சேனல் டிஜிட்டல் அக்கௌண்டிங் இன் தமிழ். ஸ்ரீலங்காவில் 30,000க்கும் மேற்பட்ட தமிழ் பேசக்கூடிய ஏஏடி மாணவர்கள், ஓ லெவல் காமர்ஸ் மாணவர்கள், சிஏ மாணவர்களுக்கு கைட் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய, லெக்சர் பண்ண கொண்டிருக்கக்கூடிய ஒரு இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு லீடிங்கான ஒரு காமர்ஸ் ஈகோசிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் நம்ம ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்ஸ் இதில் பிளேலிஸ்ட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ஃப்ரீ ரிசோர்ஸஸ் நம்ம செஞ்சுக்கிறோம். அண்ட் இதில் முக்கியமாக ஏஏடி வந்து நம்மளோட கோர் ப்ராடக்டாக இருக்கும். அண்ட் இதில் நீங்கள் இப்போ ஏ லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய வீடியோஸ் வந்து இந்த பிளேலிஸ்ட் டிஏஏடி எஃப்ஏசி 101. இது ஆக்சுவலாக ஏஏடிக்கும் ஏ லெவலுக்கும் சேர்த்து நாம் செஞ்சுருந்தோம். கிட்டத்தட்ட 44 வீடியோஸ் நான் உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணியிருந்தேன். ஃப்ரீயாகவே ரிசோர்ஸஸ் எல்லாமே நீங்கள் பாருங்கள். 1 hour, 2 hours, 3 hours வீடியோஸாக இருக்கும். இது நம்ம ஏஏடிக்கும் ஏ லெவலுக்கும்னு சொல்லி செஞ்சுருந்தோம். இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். நம்ம இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு கட்டத்தில் கொஞ்சம் ஏஏடியை முடிச்சுட்டு நம்ம ஏ லெவலுக்கு வருவோம் அப்படிங்கிற ஒரு இதுக்கு நான் போயிருந்தேன், ரைட்? அண்ட் let's go to our YouTube channel again. அண்ட் அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ், எக்கனாமிக் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் நம்மளோட பிளேலிஸ்ட்டில் நீங்கள் சர்ச் பண்ணீங்கன்னு சொன்னால் there will be a playlist called ஏ லெவல் எக்கனாமிக்ஸ். ஓகே, கிட்டத்தட்ட 56 வீடியோஸ் நான் பப்ளிஷ் பண்ணிக்கிறேன் இதில். இது வந்து பழைய பெச்சஸ்க்கு நான் படிப்பித்த விஷயங்கள். இதில் ஆர்டராகவே இருக்கும். கிட்டத்தட்ட சாப்டர் 4 வரைக்கும் இதில் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் கடைசியில் இருந்து பார்த்தீங்கன்னா அலகு 1 கடந்த கால வினா பகுப்பாய்வுலேருந்து அலகு 1, 2, 3 எல்லா வீடியோஸும் கம்ப்ளீட்டாக அப்படியே போட்டிருந்தேன், பிள்ளைகள் படிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. 1.5 hour, 2 hours எல்லாமே மிச்சம் கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணி படிப்பிச்சது. கிட்டத்தட்ட சாப்டர் 4 வரைக்கும் படிப்பிச்ச எல்லா வீடியோஸையும் போட்டேன். 56 வீடியோஸில் இருக்குது.
ஸோ இதெல்லாமே உங்களுக்கான ரிசோர்ஸஸ் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. வி ஹவ் டன் அ லாட் திங்ஸ் டு அவர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரீ ஆஃப் சார்ஜாக நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருந்தோம். பட் ஏ லெவல் வந்து அக்கௌண்டிங்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணதுக்கான காரணம், ஏ லெவல் வந்து கொஞ்சம் பின்போக்கி போனதுக்கான காரணம் ஸ்டூடெண்ட்ஸ், நாம் ஒரு விஷயம் செஞ்சால் அது அந்த குவாலிட்டிங்கிற ஒரு பேருக்காக தான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இங்கே வாரது. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இனி இங்கே செய்கிறது எல்லாமே அந்த பேருக்காக, அந்த குவாலிட்டி சார் செஞ்சால் அது பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையே ஏனோ தானோன்னு ஒரு கிளாஸை ஸ்டார்ட் பண்ணி என்னால் உடைக்க முடியாது. அதனால தான் இவ்வளவு காலம் நான் எடுத்துக்கொண்டதுக்கான காரணம். பிகாஸ் என்னுடைய கவனம் வந்து ஏஐடி அடுத்தது ஏ லெவலுக்கு உடையக்கூடாது. பட் இப்போது ஏஐடி வந்து ஒரு பர்ஃபெக்ட் ப்ராடக்டாக 100% நான் என்னென்ன செய்ய நினைச்சனோ அது எல்லாமே ஏஐடியில் நான் செஞ்சுட்டேன். இப்போ ஜஸ்ட் நம்ம இங்கிலீஷ் மீடியம் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். இங்கிலீஷ் மீடியத்துக்கான கண்டென்ட்டை நான் தமிழ் மீடியம் படிப்பிக்கும் போதே நான் ரெடி பண்ணிட்டேன். தமிழ் மீடியம் படிப்பிக்கும் போதே இங்கிலீஷோட சேர்த்து தான் ப்ரிப்பேர் பண்ணினேன். பிகாஸ் எனக்கு ஒரு விஷன் இருந்துச்சு, தமிழ் மீடியம் முடியக்கல இங்கிலீஷ் மீடியம் ஸ்டார்ட் பண்ணணும். அந்த டைம் நோட்ஸ் இல்லைன்னு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி. ஸோ வி ஹவ் ஸ்டார்டட் ஏஐடி இங்கிலீஷ் மீடியம் ஆல்சோ நவ். பட் அதுக்கு டைம் எடுக்க போகிறதில்ல. வித்தின் தி 6 months என்டையர் 12 சப்ஜெக்ட்ஸையும் நான் மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்துடுவேன். த ப்ராடக்ட் டெலிவரி வில் ஹேப்பன். ஸோ என்னுடைய ஃபோக்கஸ் ஏ லெவல் அக்கௌண்டிங்குக்கு அப்போ இது கொடுக்கறதுக்கான ரைட் டைம். ஸோ அதனால தான் நான் உங்களை எல்லார்ட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டேன். பிகாஸ் இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஏகப்பட்ட கோர்ஸ், இன்னும் குரூப்ஸில் சேர்ற மெசேஜ் ஒன்றுமே இல்லை, ஒரு நோட்டிஃபிகேஷனும் இல்லை, வேறு கிளாஸஸில் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் வருது. ஏஐடி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு, சிஏ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு, எங்களுடைய ஏ லெவல் எதுவும் வரலன்னு சொன்னால் ஏ லெவல் செஞ்சால் தரமான ஒரு சம்பவமாக இருக்கும் அது, ரைட்? இல்லாட்டி நம்ம இறங்கக்கூடாது. லைக் யூனோ எல்லா ப்ராடக்ட்டுமே எல்லாருமே செய்வாங்க. பட் அந்த குறிப்பிட்ட ஒரு இடத்துலேருந்து வரும்போது அதுக்கான எக்ஸ்பெக்டேஷன் ஹை. பிகாஸ் நாம் அதுக்கு முன்னாடி செஞ்சுக்கிற விஷயங்கள் அப்படி. உதாரணத்துக்கு ஸ்டூடெண்ட்ஸ், ஆப்பிள் நிறுவனம் கொண்டு வர நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து ஐஃபோனில் ஏற்கனவே சாம்சங்கில் இருக்கும். ஏற்கனவே அந்த மார்க்கெட்டில் 1000 பேர் அதை அடித்து துவைச்சிருப்பாங்க. ஆனால் ஆப்பிள் ஒரு விஷயத்தை கொண்டு வரும்போது அதுக்கான ஹைப் கூட. ஏன் தெரியுமா? அதுக்கான காரணம் எல்லாரும் செஞ்சு வச்ச விஷயம்தான். ஆனால் இவங்க அதை கொண்டு வரும்போது தேர் வில் பி அன் யூனிக்னஸ். அதில் ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் இருக்கும். அதில் ஒரு ஒரு ஈடு இணை இல்லாத ஒரு குவாலிட்டி இருக்கும். தட்ஸ் வாட் அதுக்கான ஹைப் கூட. அது ஒரு புதிய விஷயமாவே எல்லாராலையும் பார்க்கப்படும். ஸோ என்னைக்கு மேலே நீங்கள் வச்சுக்கிற எதிர்பார்ப்பை நான் பூர்த்தி செய்கிற மாதிரியான ஒரு தருணம் வரும்போது தான் ஐ கேன் ஸ்டார்ட் ஏ லெவல் அக்கௌண்டிங். தட்ஸ் வாட் இட் கோட் டிலே, ரைட்? ஐ ஹோப் ஸோ நீங்கள் அதை புரிஞ்சு கொள்வீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அதே மாதிரிக்கு எஸ் ஐ மென்ஷன்ட் earlier, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு 6 month ப்ரோக்ராம்ஸாக நான் செய்ய போகிறேன், ரைட்? ஸோ ஒரு 6 மாத காலப்பகுதி தான் நான் இதுக்கு ஒதுக்க போகிறேன். பிகாஸ் நான் ஒரு ஏ லெவல் அக்கௌண்டிங் டீச்சர் மட்டுமோ இல்லை ஒரு ஏ லெவல் எக்கனாமிக் டீச்சரோ ஏ லெவல் பிஸ்னஸ் ஸ்டடி டீச்சர் மட்டுமோ கிடையாது. ஏஐடியினுடைய 12 பாடத்தினுடைய ஒரு லெக்சரர், சிஏவினுடைய 2 பாடத்தினுடைய இப்போதைக்கு பிஸ்னஸ் லெவல் 2வினுடைய ஒரு லெக்சரர், ஓ லெவல் கொமர்ஸினுடைய ஒரு லெக்சரர், ஏஐடி இப்போ இங்கிலீஷ் மீடியத்தினுடைய 12 பாடத்தினுடைய ஒரே ஒரு லெக்சரர் இன் டிஜிட்டல் அக்கௌண்டிங். அப்போ இவ்வளோ விஷயங்களை ஸ்பீடாக நான் கொண்டு போகும்போது இந்த ஏ லெவல் மட்டுமே 2 வருஷத்துக்கெல்லாம் எனக்கு படிப்பிச்சிருக்க முடியாது. பட் எந்த ஒரு கிளாஸ்லையும் நீங்கள் இப்போ சந்திக்க போகிற அடுத்த 6 மாதத்துக்கான எந்த ஒரு கிளாஸ்லையும் குவாலிட்டிங்கிற ஒரு விஷயம் கம்ப்ரமைஸ் பண்ணப்படாது. அதுக்கு நான் கேரண்டி, ரைட்? அவசரம் இருக்காது, அதே சமயம் ஸ்லோவும் இருக்காது, எந்த ஒரு விஷயமும் மிஸ் பண்ணப்படவும் மாட்டுச்சு. சேம் டைம் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு 1 month பீரியட் பீயிங் வெரி ஹானஸ்ட், ரைட்? பீயிங் வெரி ஹானஸ்ட், இந்த ஒரு 1 month பீரியடா வாட் வி டிட் இஸ் அன் அனாலிசிஸ். முக்கியமாக வாட்ஸ் ஹேப்பனிங் இன் தி சிங்கிள் மீடியா. ஏ லெவல் அக்கௌண்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஐலண்ட் ரேங்க்ஸ் எல்லாமே ஸ்பெஷலாக வித்தின் 100 வரக்கூடிய ரேங்க்ஸ் வித்தின் 300 வரக்கூடிய ரேங்க்ஸ் எல்லாம் எந்த சேர்மார்ட்டேருந்து வருது, யார் படிப்பிக்கிறாங்க, அந்த கண்டென்ட் எப்படி இருக்குது,
ஏன் அது தமிழ் மீடியத்தில் படிப்பிக்கிறவங்க வெறும் டிஸ்ட்ரிக்ட் ரேங்கோட மட்டும் நித்தாட்டி கொள்றாங்க பிள்ளைகளோட? ஐலண்ட் ரேங்கை பற்றி அவங்க பெருசாக பேசுறல. பிகாஸ் ஐலண்ட் ரேங்கை டிஸ்ட்ரிக்ட் ரேங்குக்கு பக்கத்தில் போட்டாங்கன்னு சொன்னால் டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் இருக்கும் 4, 5, 3, 2. பட் ஐலண்ட் ரேங்க் போட்டால் அது இருக்குது 5000, 3000, 4000 இருக்குது. அதனால அதை போடுறல யாருமே சேர்மாரு. டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் போட்டால் தான் ஓகே, எங்கிட்ட டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் 2, 2 டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் 3, ஒரு டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் 10ன்னு காட்டலாமே தவிர ஐலண்ட் ரேங்கை பக்கத்தில் போனால் அது ஆயிரக்கணக்கில் பேத்துது நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ். பட் நான் அனலைஸ் பண்ணது வை ஐலண்ட் ரேங்க்ஸ் வந்து தமிழ் மீடியத்தில் குறவாய்க்குது. அட் த சேம் டைம் இங்கிலீஷ் மீடியம் ஆல்சோ. அண்ட் அனலைஸ் பண்ணதில் சிங்கள மீடியத்தில் எந்த இன்ஸ்டிடியூட், எந்த லெக்சரர்ஸ், எந்த சேர்மார் அதை படிப்பிக்கிறாங்க, யார்கிட்ட அந்த பிள்ளைகள் வருது, அவங்களுடைய நோட்ஸ் பேட்டர்ன் என்ன, அவங்க என்ன மாதிரியான நோட்ஸை கொடுக்குறாங்க, என்ன மாதிரியான ஸ்டடி மெத்தடாலஜிஸ் அந்த பிள்ளைகளை வந்து ஐலண்ட் ரேங்க்கு கொண்டு வருது. அதே சமயம் நான் அனலைஸ் பண்ணின விஷயம், நிறைய ஆன்லைன் கிளாஸஸ் இங்கே தமிழ் மீடியத்தில் கொடுக்குறவங்க இருக்கிறாங்க, ஃபிசிக்கல் கிளாஸஸ் போகிற பிள்ளைகள் இருக்குது. அவங்கள்ட்ட இருந்து பேசின விஷயத்தில் ஏன் என்ன விஷயம் மிஸ் ஆகுது நம்மளோட தமிழ் மீடியம் இண்டஸ்ட்ரியில் படிப்பிக்கக்கூடிய ஆசிரியர்கள்ட்ட? அந்த பிள்ளைகளுக்கு எது கிடைக்காம போகுது? ஏன்னா பிள்ளைகளை வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. ஏண்டா சிங்கள மீடியத்தில் படித்து ஐலண்ட் ரேங்க் வார பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி, அதுகள் போடுற முயற்சி, அதுகள் போடுற கஷ்டத்தை விட தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிற பிள்ளைகள கஷ்டமும் அதுகள் போடுற முயற்சியும் கூடத்தான் இருக்குது. பட் ஸ்டில் ஏன் சிங்கள மீடியம் தான் தொடர்ந்து ஐலண்ட் 100 பண்ணி ஐலண்ட் 100 எடுத்தீங்கன்னா நிறைய பிள்ளைகள் 95% பிள்ளைகள் சிங்கள மீடியம் பிள்ளைகள். அப்போ நாம வெறும் ஒரு கருத்தை சொல்லிட முடியாது சார், மெஜாரிட்டி வந்து சனத்தொகை சிங்களம் பிள்ளைகள் தானே அதனால அவங்க தான் வராங்கண்டா. நோ, தட்ஸ் நாட் த ரீசன். அப்படி பார்க்கறது இல்லை. ஸோ த ரீசன் இஸ், எனக்கு தெரிஞ்ச நிறைய காரணங்கள்ல எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பேக்கேஜ் ஆக்கி இது ஒன்று தான் காரணம் அப்படின்னு சொல்ல நினைச்சா, முதலாவது ரீசன் த ரிசோர்ஸ். அந்த ரிசோர்ஸ்ன்னு சொல்லலாம். அந்த ரிசோர்ஸுக்குள்ள அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஸ்டடி மெட்டீரியல்ஸ், தமிழ் மீடியம் பிள்ளைகளுக்கு கிடைக்கக்கூடிய ஸ்டடி மெட்டீரியல் முதலாவது பிரச்சனையில் இருக்கிறது விஷயம். ரெண்டாவது விஷயம், தமிழ் மீடியம் பிள்ளைகளுக்கு படிப்பிக்கப்படுற அந்த மெத்தடாலஜி, அந்த மெத்தடாலஜிங்கிற ஒரு விஷயத்தை நான் அவங்கள்ட்ட பிரித்து பேச போனேன்டா, 100% ஏ-லெவல் அக்கவுண்டிங் மார்க்கெட் வந்து ஃபிசிக்கல் கிளாஸஸ் மார்க்கெட்டாக தான் இருக்குது. அந்த 70%லையும் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, நிறைய பிள்ளைகள் வந்து அந்த சேர்ட்ட போனால் இந்த சேர்ட்ட போனால் படிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்துக்காக நிறைய விஷயங்களை செக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. அவங்களோட தூக்கம், அவங்களோட டிரான்ஸ்போர்ட், காசு, அம்மா அப்பாட காசு, கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச அந்த காசு, ரைட்? அதே சமயம் நிறைய ஏ-லெவல் படிப்பிக்கக்கூடிய அக்கவுண்டிங், பிஸ்னஸ் ஸ்டடீஸ், எக்கனாமிக்ஸ் படிப்பிக்கக்கூடிய ஆசிரியர்கள் சில தகாத வார்த்தைகளை யூஸ் பண்ணுறதாகவும் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறாங்க. அது அந்த காலத்துலேருந்து 2025 இந்த காலம் வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்குது. அதே சமயம் ரொம்ப அரகண்டாக நடந்து கொள்வது, ரைட்? தலையில் கொப்பியால் அடிக்கிறது, இதால் அடிக்கிறது, ரைட்? கோடு போடுறதுலேருந்து எல்லாத்தையுமே ரூல் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு ஒரு விம்பத்தை உருவாக்கி எங்கள்கிட்ட தான் எல்லாம் அப்படின்னு சொல்கிறது. ஆனால் அவங்கள்ட்ட படிப்பிக்கிறவங்க வரும் டிஸ்ட்ரிக்ட் ரேங்கோட தான் நிற்கிறாங்க. ஐலண்ட் ரேங்க் பெருசாக வாரது கிடையாது. சேம் டைம் படித்து கொடுக்குறது பிள்ளைகளுக்கு விலங்கல்ல, கேள்வி கேட்கறதுக்கும் அனுமதி இல்லை. கேள்வி கேட்க போனாலும் அது இந்த பிள்ளைகளுக்கு தலையில் தட்டி அனுப்பி வைக்கிறது. கேள்வி கேட்க போகிற பிள்ளைகள்டே 4 கேள்வி எந்தம் கேட்டு இதை படிக்கலையா நீ, எப்போ எப்படி உனக்கு இது விளங்க போகுதுன்னு அதுகளை அனுப்பி வச்சிடுறது குழப்பி. இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து வச்சா ஆசிரியர்களில் இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ், படிக்கிற மெட்டீரியல்ஸில் இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ், சேம் டைம் இப்போ இருக்கக்கூடிய இது வந்து ஆசிரியர்கள் மட்டுமே நம்ம குறையும் சொல்ல முடியாது. பிள்ளைகள்கிட்ட அட்டென்ஷன் குறைஞ்சிருக்குது. இந்த ஜென்ரேஷன் ஜெட்டில் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை ஒரு நிமிஷத்துக்குள்ளே பார்த்து பார்த்து சின்னத்திலிருந்து பழகின பிள்ளைகளுக்கு ஒரு ஒரு 2 ஹவர் ஒரு கிளாஸ்ல இருந்து படிக்கிறதுக்கான ஒரு பொறுமை இல்லாமல் போயிருக்குது. கம்பேர் டு அதர் ஜென்ரேஷன் பொறுமை இல்லாமல் போயிடுது. ஒரு விஷயத்தில் 2 நிமிஷம் 1 நிமிஷம் கவனத்தை செலுத்துறதே கஷ்டமாக இருக்குது. கிளாஸில் பேருக்கு இருக்கிறாங்க, பட் அவங்களோட எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் உலகத்தை சுற்றி வந்துட்டு இருக்குது, ரைட்?
2 ஹவர் இருந்தால் அதில் ஒரு 10 நிமிஷம் தான் கிளாஸில் கவனம் இருக்குது, மற்றதெல்லாம் இங்கேயோ சிந்தனை போகும். இந்த மாதிரியான காரணங்கள்ல தமிழ் மீடியம் இண்டஸ்ட்ரி இன்னும் வர வேண்டிய இடத்துக்கு வராமல் போயிருக்கு. ஸோ மை டியர்ஸ், வித்தவுட் டெல்லிங் த ப்ராப்ளம்ஸ், ரைட், இவன் கேன் டெல் த ப்ராப்ளம். யார் வேணா பிரச்சனையை பற்றி பேசலாம். பிகாஸ் சொல்லுவாங்க தானே, இந்த நரம்பில்லாத நாக்கு எது வேணா பேசலாம்னு சொல்லி. யாரு வேணா பிரச்சனையை பற்றி பேசலாம். பட் சொல்யூஷன், வாட்ஸ் அ சொல்யூஷன்? as a சிங்கிள் பர்சன், ஒரு தனி மனிதனாக இந்த காமர்ஸ் இண்டஸ்ட்ரியில் முக்கியமாக தமிழ் மீடியம் நான் வளர்ந்து வந்த இடம், என்ன வாழ வைக்கிறவங்க. ஸோ நான் என்ன செய்யலாம்னு யோசிச்சு தான் வி ஹவ் கிரியேட்டட் அண்ட் ஐ ஹவ் சேஞ்ச் த என்டையர் சிஸ்டம். இப்போ நீங்கள் போன முறை இப்போ நான் காட்டின அந்த 44 வீடியோஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் படிப்பிச்ச விஷயங்கள்ல இருந்து இப்போ நம்ம இந்த அடுத்த 6 மாதத்துக்கு செய்ய போகிற விஷயங்கள், நம்ம கொடுக்க போகிற நோட்ஸ், நம்மளோட அப்ரோச், இட்ஸ் கோயிங் டு பி சம்திங் 100% டிஃப்ரெண்ட். நீங்கள் அந்த நோட் ஸ்டைலை நீங்கள் என்னைய பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும். ஐ வில் ஷேர் த குரூப் லிங்க் as well as இந்த நோட்ஸினுடைய பிடிஎஃபை நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். அதிலே உங்களுக்கு விளங்கு நம்ம எந்த அளவுக்கு எக்ஸ்டென்சிவான ரிசர்ச் நம்ம பண்ணிக்கிறோம்னு சொல்லி. சேம் டைம் ஸ்டூடெண்ட்ஸ், ஏலெவல் எப்பயுமே நான் யோசிக்கும் போது அந்த பிள்ளைகள் இப்போ ஏலெவல் அக்கௌண்டிங் பிள்ளைகள் நான் யோசிக்கும் போது ஏலெவல் அக்கௌண்டிங் பிள்ளைகள் அடுத்தது ஒரு தொழிலுக்கு போய் இப்போ அடுத்து வரக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரிக்கு அடுத்த ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துக்கு பிறகு என்ன ஆகுங்கிறதுக்கான பிளானை அதுக்கேற்ற மாதிரி தான் நான் இப்போவே எல்லாமே கொண்டு போவேன். அதனால தான் என்னுடைய எல்லா நோட்ஸ்லையுமே நான் பிள்ளைகளுக்கு வந்து தமிழும் நான் கொடுப்பேன், அதனுடைய இங்கிலீஷும் நான் கொடுப்பேன். காரணம், ஏலெவல் முடிஞ்சதுக்கு பிறகுக்கும் அதுக்கு பிறகு நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு கட்டமும், தமிழ் மீடியத்திலிருந்து நீங்கள் அங்கே இங்கிலீஷ் மீடியத்துக்கு போகும்போது நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்லையும் பிள்ளைகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா மொழி பிரச்சனை, இங்கிலீஷ் பிரச்சனை. ஈவன் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சியில் கூட சில சப்ஜெக்டை நீங்கள் தமிழ்லையோ சிங்களத்திலையோ செய்ய முடியாது. ஏன்னா அந்த சப்ஜெக்ட் இங்கிலீஷில் தான் செய்யணும். இப்போ பிஸ்னஸ் லெவலில் இருக்கிற BL6ங்கிற மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் சப்ஜெக்ட்டோ, டிஜிட்டல் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிங்கிற சப்ஜெக்ட்டோ அவங்க சொல்லிட்டாங்க 100% அது இங்கிலீஷில் தான் செய்யும். ஏன்னா சிங்களத்தில் செய்யும்போது அதுக்கு வேர்ட்ஸை தேடுறது, டிரான்ஸ்லேஷன் பண்ணுறது எங்களுக்கு பெரிய பிரச்சனை ஆகிடுது. அதோட அந்த நாலேஜ் போய் சேருது இல்லைன்ட்டு. அப்போ இனி வரும் காலங்களில் அப்போ உங்களுக்கு மொழி பிரச்சனை வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் பார்த்து 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 என்னுடைய நோட்ஸை வந்து செதுக்கி எடுக்கிறது உங்களுக்காக. ஸோ பிஃபோர் ஐ ஷேர் திஸ் நோட்ஸ் வித் யூ கைஸ், லெட் மீ ஷேர் த குரூப் லிங்க். ஏன்னா இப்போ குரூப்பில் தான் நோட்ஸை நான் ஷேர் பண்ண போகிறேன். இப்போ நம்மளோட DAACC 26 2026க்காக தான் நம்ம அந்த குரூப்பே ஸ்டார்ட் பண்ணோம். பட் இப்போ தான் நம்ம 2026 கிளாஸே நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் குரூப்பில் இப்போ உங்களுக்கு மெயின் ஷட்டில் நான் குரூப்பில் லிங்கை போடுறேன். யார் சரி இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணி இல்லைன்னு சொன்னால் ப்ளீஸ் ஜாயின் நவ், பிகாஸ் ஐ எம் கோயிங் டு ஷேர் திஸ் PDF நோட்ஸ் ரைட் நவ், த என்டையர் PDF ஆஃப் Chapter 1. ஸோ உங்களுக்கு பார்த்துக்கொள்ள முடியும் எப்படி இந்த நோட்ஸ் ஸ்ட்ராட்டஜிக்கலாக நான் இதை கம்பைன் பண்ணிக்கிற விஷயம் உங்களுக்கு செஞ்ச முடியும். நான் குரூப்பினுடைய லிங்க் இப்போ மெயின் சேட்டில் போட்டு உங்களுக்கு லிங்க் கிடைச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பீப்புள், இஃப் யூ வாண்ட் த நோட்ஸ் அண்ட் இஃப் யூ ஆர் கோயிங் டு ஜாயின் அவர் கிளாஸஸ், ப்ளீஸ் ஜாயின் ஹியர். ஓகே. ஸோ எல்லோரும் குயிக்காக கொஞ்சம் ஜாயின் பண்ணுங்கள்.
Right. I hope so. All of you join the group, right? Again, நான் ஷேர் பண்ணுற லிங்க் உங்களுக்கு வந்து இல்லாட்டி அண்ட் அதர்வைஸ் உங்களுக்கு ஜூமில் லிங்க் வந்து ஷேர் பண்ணுறது உங்களுக்கு விளங்குது இல்லை அப்படி இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னு சொன்னால் லெட் மீ ஷேர் மை நம்பர் ஃபார் யூ. என் நம்பரை சர்வ் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு அதில் இப்போ எடுத்துக்கொள்ள முடியும். ஸோ லெட் மீ ஷேர் த நம்பர். ஸோ திஸ் இஸ் மை வாட்ஸ்அப் நம்பர் மை டியர்ஸ், 076-162-9494. ஸோ அட்மின்ஸ் வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு குரூப்ஸில் ஒரு லிங்க்ஸ் எல்லாம் எடுத்துக்கொள்கிற விஷயங்கள் சம்மந்தமாக. ரைட் ரைட். அதோட ஃபர்ஸ்ட் ஐ வில் ஷேர் த பிடிஎஃப் இந்த குரூப் ரைட் நவ். அண்ட் அது பிறகு நான் அது விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், நான் இப்போ உங்களுக்கு குரூப்பில் ஷேர் பண்ணிக்கிறேன். இட் இஸ் ரிசீவ்ட் நவ். ஓகே, இட் இஸ் டெலிவர்ட். ரைட். ஸோ இப்போ நான் ஷேர் பண்ணிக்கிற இந்த நோட்ஸ் வந்து இட் இஸ் ஆக்சுவலி அவர் சாப்டர் 1 நோட்ஸ் மை டியர்ஸ். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் இப்போ காட்டி கொண்டிருக்கக்கூடிய நோட்ஸ் சாப்டர் 1 என்டையர் அப்டேட்டட் ஆகின நோட்ஸ் அக்கார்டிங் டு த நியூ சிலபஸ். அப்டேட் ஆகின விஷயங்கள். முக்கியமான பாயிண்ட் என்னன்னு சொன்னால், ஐலண்ட் லெவலில் பாஸ் பண்ணின சிங்கள மீடியம் பிள்ளைகள் என்ன படிச்சிச்சோ அதே விஷயங்கள் என்னோட மொழி நடையில் நான் சில விஷயங்கள் அதோட சேர்த்து 100% ஃபைசல் சாரோட மெட்டீரியலாக உங்களுக்கு இது கிடைச்சிக்குது. அப்போ அந்த ரிசோர்ஸஸ் இல்லை, சிங்கள மீடியம் பிள்ளைகளுக்கு கிடைக்கிற அந்த ரிசோர்ஸஸ், நோட்ஸ், அந்த விஷயங்கள், கைடன்ஸ் இல்லைங்கிறது இதுக்கு பிறகு உங்களுக்கு அது வந்து எந்த மூலமாக இந்த ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் கிடைக்குங்கிறத ஃபர்ஸ்ட் நான் உறுதிப்படுத்திக் கொள்கிறேன். ரைட். அண்ட் அப்போ உங்கள்கிட்டேருந்து நான் என்னத்தை எதிர்பார்க்குறேன்னு சொன்னால், உங்களோட முயற்சி. வளங்கள் பற்றாக்குறைங்கிற ஒரு விஷயத்தை நான் பூர்த்தி செய்கிறேன். முயற்சி பற்றாக்குறைங்கிற ஒரு பிரச்சனையை நீங்கள் பூர்த்தி செய்யுங்க. படிப்பிக்கிற மெத்தட் பிரச்சனை இருக்குங்கிற ஒரு பிரச்சனையை நான் சால்வ் பண்ணுறேன். நீங்கள் படித்து தர மெத்தட்டை உள்வாங்கி அதை செயல்படுத்துகிற எக்ஸிக்யூஷனை செயல்படுத்த பாருங்கள். அப்போது இந்த சினர்ஜிங்கிற ஒரு விஷயம் அப்போ தான் உருவாகும். ரைட். எப்போவுமே ஒன்று மொண்டு மெத்தனண்டா 2ன்னு சொல்லுவோம். பட் சினர்ஜிங்கிறது 1-3ன்னு சொல்லுவோம். ஏன்னு சொன்னால், தனியாக நீங்கள் செயற்படுறதுக்கும் நான் செயற்படுறதுக்கும் கிடைக்கக்கூடிய அவுட்புட் வந்து 1+1 2 மாதிரி. நீங்களும் நானும் சேர்ந்து செய்யும்போது அதனுடைய அவுட்புட் 1+1 வந்து 3 இருக்கும். தட்ஸ் சம்திங் கால்ட் சினர்ஜி. அப்போ என்னுடைய எக்ஸ்பர்டைஸ் உங்களோட எஃபர்ட்டோட மிக்ஸ் ஆகும்போது இட் வில் கிரியேட் த மேஜிக். அந்த மேஜிக் என்னன்னு சொன்னால், வி கேன் அச்சீவ் ஐலண்ட் ரேங்க்ஸ். ரைட். ஸோ எனவே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த சாப்டர் 1 நோட்ஸை நான் பார்த்தீங்கன்னா, லெட் மீ ஓவர்வியூ திஸ். இதில் வந்து இப்போ கணக்கீடு, அதனுடைய நோக்கம், இது வந்து வெறும் வெர்ஷன் 1. ஓகே, இது ஃபைனலைஸ்டு வெர்ஷன் இல்லை. இதில் நான் நிறைய விஷயங்கள் இன்னும் சேர்க்கிறதுக்கு இருக்குது. பட் உங்களுக்கு சில விஷயங்களை முன்கூட்டியே நான் தரணுங்கிறதுக்காக நான் தந்திருக்கிறேன். இது வெர்ஷன் 1. இதில் நிறைய சார்ட் நான் போட வேண்டியது, நிறைய சில முக்கியமான இன்ஃபோகிராஃபிக்ஸ் எட் பண்ண வேண்டியது. அதெல்லாம் எட் பண்ணது பிறகு மறுபடியும் ரிவைஸ்டான வெர்ஷன் நான் குரூப்பில் ஷேர் பண்ணுவேன். இது வந்து வெர்ஷன் 1 நான் டிராஃப்ட் பண்ணிக்கிற விஷயங்கள். ஸோ அதானுக்கான ப்ரேயர் போகுது ஸ்டூடெண்ட்ஸ். எனக்கு ஒரு 2-3 மினிட்ஸ் தாங்க. ப்ரேயருக்கான அதான் முடிஞ்சதும் ஐ வில் கண்டினியூ.
ரைட், ஓகே. ஸோ நவ் வி கேன் கண்டினியூ. ஸ்டூடெண்ட்ஸ், உங்களோட கொஷின்ஸுக்கு எல்லாம் இந்த செஷன்ஸ் முடிகிற டைமில் அல்லது இடைக்கிடையே நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். ஸோ நவ் லெட் மீ ஃபோக்கஸ் ஆன் அவர் கோர் கண்டென்ட், ஓகே? அண்ட் அது பிறகு நான் உங்களோட கொஷின்ஸுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணுறேன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ஏலெவல் அக்கௌண்டிங்கை பொறுத்த வரைக்கும் தட்ஸ் கோட் நம்பர் இஸ் 33. ஸோ இதில் நம்மளுடைய மொத்த பிளான், பிகாஸ் 6 மந்த்துக்குள்ளே நம்ம முடிக்கிறேன்னு சொல்லிக்கிறோம். ஸோ முடிக்கிறோம்னு சொல்லுனா முடிக்கணும், பட் பிளான் இல்லாமலுக்கு அதெல்லாம் அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ எனவே இதில் இப்போ உங்களுக்கு கிரேட் 12 இருக்கக்கூடிய யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா 1 to 10 இருக்குது. அக்கௌண்டிங் அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ், அக்கௌண்டிங் ப்ராஃபிட் ஈக்குவேஷன், இது தமிழில் நான் உங்களுக்கு காட்டுறேன். கணக்கீடு அது முக்கியத்துவம், கணக்கீடு சமன்பாடு, இரட்டை பதிவு முறைமை அண்ட் முதன்மை பதிவீடுகள், பிரைமரி புக்ஸ், கணக்கீட்டு எண்ணக்கருக்கள், தனியுடைமை வணிகங்கள், உற்பத்தி கணக்கு, லாப நோக்கமற்ற நிறுவனங்கள், பூரணமற்ற பதிவுகள், இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ், பங்குடைமைன்னு சொல்லி 10 யூனிட்ஸ் வந்து இருக்குது. தீஸ் ஆர் த 10 units topics. So accounting and its importance, accounting and profit equation, அதாவது டபுள் என்ட்ரி சிஸ்டம்ஸ் எல்லாம் இதில் வரும், அக்கௌண்டிங் ஈக்குவேஷன்ஸ் இதில் வரும், அண்ட் டபுள் என்ட்ரி சிஸ்டம், பிரைமரி புக்ஸ், அக்கௌண்டிங் கன்செப்ட்ஸ், தனியுடைய வணிகங்களோட நிதி கூட்டுகள், ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃபார் ஷோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப், மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட், நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ், பார்ட்னர்ஷிப், இது எல்லாமே கிரேட் 12 இருக்கிற யூனிட்ஸ். ஸோ நான் உங்களுக்கு இந்த நோட்ஸை வந்து ஃபுல்லாக 100% இந்த சாப்டர் 1 வெர்ஷன் 2 வெர்ஷன் 3 கம்ப்ளீட் ஆனும்போது நம்ம ஒவ்வொரு சாப்டருக்கும் ஒவ்வொரு டேட் ஆஃப் கம்ப்ளீஷன் நம்ம கொடுப்போம், ரைட்? அப்போ நம்ம 6 மாதத்துக்குள்ளே எந்தெந்த டேட்டுக்குள்ளே என்னென்ன சாப்டர்ஸை நம்ம முடிக்க போகிறோங்கிற தெளிவும், என்னோட பிளான் என்னங்கிறதும், அது உங்களோட எப்படி ட்ராக்ல வருதுங்கிறதும் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சு கொள்ள முடியுமா இருக்கும். ஸோ அந்த டேட்டெல்லாம் நான் கன்ஃபார்ம் பண்ணது பிறகு உங்களுக்கு இதை போட்டு நான் அப்டேட் பண்ணுவேன். அண்ட் கிரேட் 13 பொறுத்த வரைக்கும் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ், கம்பெனிஸ், ரேஷியோஸ், காஸ்ட் அக்கௌண்டிங், மார்ஜினல் காஸ்டிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த இலங்கை கணக்கீடு நியமங்கள், கம்பெனி விகிதம், கிரயம் மற்றும் முகாமை கணக்கீடு, அடுத்தது எல்லை கிரயம், முதலீடு தீர்மானங்கள்னு சொல்லக்கூடிய இந்த சாப்டர்ஸ் மொத்தம் அப்போ 16 சாப்டர்ஸ் இருக்குது, ரைட்? ஸோ இந்த 16 சாப்டர்ஸ் தான் நம்ம 6 மந்த்துக்கு ஒர்க் பண்ண போகிறோம். அட் தி சேம் டைம் உங்களுக்கு நிறைய பேருக்கு உங்களுக்கு அட்வான்ஸ் லெவலில் பேப்பர் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் லெட் மீ இன்ட்ரடியூஸ் யூ தட், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தெரியாதவங்க இருந்தீங்கன்னு சொன்னால், அக்கௌண்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் பேப்பர் 1 அப்படின்னு சொல்லியும் பேப்பர் 2ன்னு சொல்லியும் 2 எக்ஸாமினேஷன் பேப்பர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது ரெண்டுமே ரிட்டன் எக்ஸாமினேஷன் தான். இப்போ பேப்பர் 1 வந்து பார்ட் 1 அக்கௌண்டிங் 1, அக்கௌண்டிங் 2ன்னு நம்ம சொல்லலாம். ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் இதில் தமிழில் நான் போட்டிக்கிறேன். எக்ஸாமினேஷன் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பகுதி 1 வந்து இட் வில் பி 2 hours பேப்பர்ஸ். 2 ஹவர்ஸில் 50 கம்பல்சரி கொஷின்ஸுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். இதில் என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ணணும்னா, இந்த யூனிட் 1லேருந்து 16 இப்போ நம்ம பார்த்த டாபிக்ஸ், தரம் 12, 13 எல்லா டாபிக்ஸுமே கம்ப்ளீட் சிலபஸ் வந்து கவர் பண்ணப்படும். அண்ட் இந்த 2 ஹவருக்கு நீங்கள் செய்யக்கூடிய இந்த 50 கொஷின்ஸுக்கும் 200 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பட் மார்க்ஸ் போடும்போது 400க்கு தான் போடுவாங்க. அப்படின்னு சொன்னால் உங்களோட 2 ஹவரில் இருக்கக்கூடிய 50 கம்பல்சரி கொஷின்ஸும் மொத்தமாக உங்களுக்கு மார்க்ஸ் போட்டு கூட்டுப்படும் போது அது 400க்கு வரும். தென் அதில் 50% வெயிட்டேஜ் எடுத்து அதை 200 மார்க்ஸாக, 100 மார்க்ஸ், 400 அவுட் ஆஃப் 200 மார்க்ஸ் அவுட் ஆஃப் 400 டோட்டல். இட் மீன்ஸ் மொத்தம் பகுதி 1 பகுதி 2க்கு ரெண்டுக்குமே 400 டோட்டல். அதில் 200 மார்க்ஸ் வந்து போடுப்படும் இந்த 2 ஹவர்ஸ் பேப்பர்ஸுக்கு. அப்போ இந்த 200 மார்க்ஸுங்கிறது உங்களோட மொத்த 400 மார்க்ஸில் கிடைக்க போகிறதுல 50% வெயிட்டை உங்களோட பார்ட் 1 வந்து கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கும், ரைட்? சேம் டைம் இந்த கொஷின்ஸ் ஃபார்மேட் எப்படி இருக்கும்னா, இதில் 1 தொடக்கம் 30 வரமான கொஷின்ஸ் எல்லாம் எம்சிக்யூ கொஷின்ஸாக இப்போ மல்டி சாய்ஸ் கொஷின்னு சொல்லுவோம். 31 இந்த 50 எல்லாம் ஒப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸாக இருக்கு, ரைட்? ஒப்ஜெக்டிவ் டைப் கொஷின் அது இப்போ சின்ன சின்ன எழுதுற அரைக்கலாம், இணைக்கிறது அரைக்கலாம், இடைவெளி எல்லாமே அதுக்குள்ளே வரும். அந்த குறிப்பிட்ட ஒப்ஜெக்டை டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் கொஷின் வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும்னு சொன்னால், எல்லா கொஷின்ஸுக்கும் 4 மார்க்ஸ் போடுவாங்க. அப்போ அதனால தான் 50 தர 4 200 மார்க்ஸ், சரியா? 200 மார்க்ஸ், ஒவ்வொரு எம்சிக்யூக்கும் 4 மார்க்ஸ் இருக்கு. அதே சமயம் எல்லா கொஷின்ஸும் கம்பல்சரி. நீங்கள் 50ல் எதையாவது விட்டுட்டு வரலாமாண்டா சாய்ஸ் எல்லாம் கிடையாது. மொத்த சிலபஸ் கவரேஜும் இதில் இருக்கு, ரைட்? அண்ட் லெட்ஸ் டாக் அபவுட் த பார்ட் 2 பேப்பர். இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்ட் எக்ஸாமினேஷன் பேப்பராக இருக்கு. இந்த பேப்பர் 3 ஹவர்ஸ் நீங்கள் செய்ய வேண்டியதாയിരിக்கும். மொத்தமாக 6 கொஷின்ஸ் இருக்கும். அதில் 5 கொஷின்ஸ் கட்டாயமாக நீங்கள் ஆன்சர் பண்ண வேண்டியது.
அண்ட் இதுலையும் 1 to 16 வரைக்குமான கம்ப்ளீட் சிலபஸும் உங்களுக்கு கவர் பண்ணப்படும். இந்த இதுக்கும் 200 மார்க்ஸ் எலோகேட் பண்ணப்படும். உங்களோட மொத்தம் 400ல இருந்து. இதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கின்ற ஸ்டூடெண்ட்ஸ், கொஸ்டின் 1 வந்து கம்பல்சரி, அது 40 மார்க்ஸுக்கு வரும், கட்டாயமாக செய்ய வேண்டியது. கொஸ்டின் 2 ஆல்சோ கம்பல்சரி, அதுவும் 40 மார்க்ஸுக்கு வரக்கூடியதாக இருக்கும். கொஸ்டின் 3 to 6 வரைக்குமான இந்த கொஸ்டின்ஸ், இதில் நீங்கள் 3 கொஸ்டின்ஸை செலக்ட் பண்ண வேண்டி வரும் மொத்தமாக இருக்கக்கூடிய 4 கொஸ்டின்ஸில். ஓகே, ஸோ ஒவ்வொன்றுக்குமே 40 மார்க்ஸ் 40 மார்க்ஸ் படி வரும். ரைட், அப்போ நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து சொல்லக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக் அப்ரோச் என்னன்னு சொன்னால், கட்டாயமாக கம்பல்சரி செக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் தரோவாக படிச்சுக்கொள்ளும். தட்ஸ் அவர் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜி. உங்களுக்கு தெரியணும் இந்த கொஸ்டின் 1 கம்பல்சரி எதில் வரும், கொஸ்டின் 2 கம்பல்சரி 40 மார்க்ஸ் எந்தெந்த ஏரியாவில் வருங்கிறத நம்ம எனலைஸ் பண்ணுவோம் ஒவ்வொரு கிளாஸ்லையும். அப்போது முதலாவது நீங்கள் மாஸ்டர் பண்ணணும் கம்பல்சரியான செக்ஷன்ஸ். தென் உங்களோட எக்ஸ்பர்டைஸை நீங்கள் வளர்த்துக்கொள்ளணும் அட்லீஸ்ட் 3 ஆப்ஷனல் டாப்பிக்கில். ரைட், அப்போ ஆப்ஷனில் உங்களுக்கு வரக்கூடிய அந்த 4 கொஸ்டின்ஸும் 4 பிரதியமான டாபிக்ஸில் வரும்போது அட்லீஸ்ட் ஒரு 3 டாப்பிக்கில் சரி நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும். அதே சமயம் உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட்டை 3 ஹவருக்குள்ளே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். 3 ஹவர்ஸுக்குள்ளே உங்களுக்கு இந்த பேப்பர் 2, இப்போ நான் சொல்கிற ஸ்ட்ராட்டஜி வந்து இந்த பேப்பர் 2க்கானது. ஸோ இந்த 3 ஹவர்ஸ் டியூரேஷனுக்குள்ள நமக்கு இந்த கொஸ்டின் 5 கொஸ்டின்ஸ் கம்பல்சரியை செய்ய முடியுமான்னு சொல்லி அப்படி தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அண்ட் ஃபோக்கஸ் ஆன் ஸ்ட்ரக்சர்ட் ஆன்சர் ப்ரெசன்டேஷன். ஆன்சரை எப்படி ப்ரெசென்ட் பண்ண போகிறோம், அது ஒரு கம்பெனியாக இருக்கலாம் அல்லது ஒரு கொஸ்டலொகேஷனாக இருக்கலாம், எதுவோ ஆன்சர் எப்படி நாம் ப்ரெசென்ட் பண்ண போகிறோம், ஃபார்மேட்ஸ் என்ன, எல்லா விஷயங்களும் ரொம்ப கட்டாயமாக கட்டமைக்கப்பட்டிருக்கணும் உங்களோட மனசில். ரைட், ஸோ ஓவராலான ஒரு மார்க்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி வரப்போகுது, பேப்பர் 1க்கு 50 கொஸ்டினுக்கு 4 மார்க்ஸ் படி 200 மார்க்ஸ், பேப்பர் 2ல 5 கொஸ்டின்ஸ் 6ல் 1 ஆப்ஷனல் 5 கொஸ்டின், அதில் ஒவ்வொன்றுக்கு 40 படி 200 மார்க்ஸ். ஸோ கம்பைண்டாக 400 மார்க்ஸ் உங்களுக்கு வரும். அப்போ ஃபைனலாக அவங்களோட மார்க்ஸை எப்படி தீர்மானிப்பாங்க, 400 மார்க்ஸ் உங்களுக்கு மேக்ஸிமம். அப்போ டோட்டல் மார்க்ஸை 4ஆக பிரிப்பாங்க. உங்களோட பேப்பர் மார்க்கிங்கில் 400 மார்க்ஸுக்கு உங்களோட பேப்பரில் எல்லாம் மார்க்ஸ் பண்ணது பிறகு உங்களோட மொத்த மார்க்ஸை 4ஆக பிரித்து 100 மார்க்ஸுக்கு உங்களோட ஸ்கேல் வரும். அதுக்கு பிறகு தான் கிரேட் பவுண்டரிஸ் போடுவாங்க. ஏ, இந்த 100 மார்க்ஸில் ஏ என்னத்துக்கு, பி என்னத்துக்கு, சி என்னத்துக்கு, எஸ் என்னத்துக்கு, டபிள்யூ என்னத்துக்கு நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸின் அடிப்படையில் தேசிய கல்வி நிறுவனத்தினுடைய என்ஐயினுடைய இதுக்கானங்க உங்களுக்கு பவுண்டரிஸ் போடப்படும். அப்போ மொத்தமாக நமக்கு இருக்கக்கூடிய சக்சஸ் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு சொன்னா, நீங்க 2 பேப்பரையும் பேலன்ஸ் பண்ணணும். போத் பேப்பர்ஸ் பார்ட் 1 இருக்கலாம் பார்ட் 2 இருக்கலாம், ரெண்டுலையுமே ப்ரிப்பரேஷன்ல பேலன்ஸ் ஒன்று இருக்கும். கம்பல்சரி கொஸ்டின்ஸ் என்னென்ன எந்தெந்த ஏரியான்னு சொல்லி அதுல மாஸ்டர் இருக்கணும். ஆப்ஷனல் கொஸ்டின்ஸ் எந்தெந்த ஏரியாவில் வருது அதுல அட்லீஸ்ட் ஒரு 3 ஏரியாவில் ஸ்ட்ராங்கான ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கணும். டைம் வச்சு கண்டிஷன் வச்சு ப்ரிப்பேர் பண்ணப்படும். அக்யூரேட்டாக கம்ப்ளீட்டாக எல்லா விஷயங்களும் கொடுக்க பண்ணுறதுல வரணும். ஸோ நான் இதை தமிழ்லையும் தந்திக்கிறேன் பாருங்க. வினாத்தாள் வண்டினுடைய கட்டமைப்பு அதே விஷயம் நான் தமிழில் நான் உங்களுக்கு தந்திக்கிறேன். ஒவ்வொரு வினாவுக்கு 4 புள்ளி வழங்கப்படும், கால அளவு, இதே விஷயம் இப்போ நான் இங்கிலீஷில் உங்களுக்கு பார்த்து சொன்னதை அதே விஷயம் எல்லாமே நான் தமிழில் தந்திக்கிறேன். உங்களோட வெற்றிக்கான உத்தி ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அதில் தந்திக்கிறேன். ஸோ எப்பயுமே என்னுடைய நோட்ஸ் வந்து இட்ஸ் வெரி ஸ்பெஷல். அந்த ஸ்பெஷாலிட்டி இங்கிலீஷும் தமிழும் இருக்கும். ஏன்டா என் பிள்ளைகள் படிக்கிறதுகள் பொறோக்கு இங்கிலீஷ் தெரியாது, வேர்ட்ஸ் தெரியாதுன்னு கஷ்டப்படக்கூடாது. இப்போ இங்கே வந்து A-லெவல் படிக்கிறதுக்கு முன்னாடியே ஏடி இங்கே படித்து பிள்ளைகள் சிஏல இருக்கிற சப்ஜெக்ட் எல்லாம் பாஸ் பண்ணது இருக்குது, இந்த A-லெவல் செய்யாது, அப்படியெல்லாம் இருக்கிற பிள்ளைகள் இருக்குதுங்க. காரணம் என்னன்னா, நோட்ஸ் கொடுக்கும்போது இட் வில் பி இன் இங்கிலீஷ் ஆல்சோ தமிழ். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அட்லீஸ்ட் வாசிங்க. ரைட், அக்கறையுடைய தரப்பினர் அக்கறையுடைய தரப்பினர் மட்டும் இல்லாமலுக்கு அதுக்கு இங்கிலீஷ்ல ஸ்டேக் ஹோல்டருங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கொடுங்க. பங்குரிமையாளர் மட்டும் படிக்காமலுக்கு அதுக்கு இங்கிலீஷ்ல ஷேர் ஹோல்டருங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. ரைட், பங்கு லாபம் கொடுக்கறதுக்கு இங்கிலீஷ்ல டிவிடெண்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ சிஏ படிக்கும் போதோ ஏடி இங்கிலீஷ் மீடியம் படிக்கும் போதோ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். பிகாஸ் எக்ஸாம்ஸ் நீங்க சிஏவோ ஏசிசிஓ ஏடிஓ செய்ய போனீங்கன்னா, இங்கிலீஷ் மீடியம் செய்ய போனீங்கன்னா அவங்க கிராமர் பார்க்க மாட்டாங்க பெருசா. அவங்க பார்க்கறது விஷயத்தை எழுத தெரிஞ்ச அளவுக்கு சிம்பிளா நாலேஜ் இருக்குதா, டேர்ம் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாரு. அப்போ அதுக்கு இப்போ இருந்தே ப்ரிப்பேர் ஆகுங்க. தட்ஸ் வாட் ஐ எம் இன்க்ளூடிங் த இங்கிலீஷ் நோட்ஸ் ஆஸ் வெல் அஸ் த தமிழ் நோட்ஸ். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா, இதில் உங்களுக்கு உங்களோட என்னென்ன சாப்டர் முடியும் போது யூனிட் 1ல்
என்னென்ன நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணுங்கிறதுல நான் போட்டிக்கிறேன். வாட்ஸ் அக்கௌண்டிங் ஆப்ஜெக்டிவ். ஸோ நம்ம இன்றைக்கு படிப்பிக்க போதில் ஓவராலாக எல்லாத்தையும் சொல்கிறேன் நான். அண்ட் உங்களுக்கு இப்போ இந்த இன்ட்ரடக்ஷன் டு அக்கௌண்டிங்கில் அக்கௌண்டிங் என்பது என்ன, இப்போ இந்த நோட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப கம்ப்ரஹென்சிவா இருக்காது. மிச்சம் ரைட், மிச்சம் டீட்டெயிலாக நான் போயிருக்க மாட்டேன். அதே மாதிரி மிச்சம் ஷார்ட்டாகவும் இந்த நோட்ஸ் இருக்காது. பிகாஸ் நான் ஐடென்டிஃபை பண்ணின இடத்துல நிறைய பிள்ளைகள் கம்ப்ளைண்ட் பண்ணது. அதே மாதிரி ஆக்சுவலாக தமிழ் மீடியத்தில் படிப்பிக்கக்கூடிய கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கக்கூடிய சார் மாறுற நோட்ஸ் எல்லாம் நான் பார்த்த டைம் ரொம்ப ஷார்ட்டாக வச்சிருக்கிறாங்க. ஒரு 20 பக்க பேஜ்ண்டா அதில் 10 பக்கம் இடைவெளி நிரப்புற வேலை தான் இருக்குது. அப்போ அந்த பிள்ளைகள் அதை கையால் எழுதிட்டே போய்த்திரலாமே. பிரிண்ட் பண்ணி கொடுக்குறீங்க, அதில் 20 பேஜில் 10 பேஜுக்கு இடைவெளி நிரப்புறது கோடு தான் இருக்குது. என்ன அந்த பிள்ளைகள் அந்த கிளாஸுக்கு வந்து படிக்கும், எழுதணும். கேட்டால் சொல்லுவாங்க என்னன்னு சொன்னால் எழுதி படித்தா தான் விளங்கும்ண்டு. ஆனால் உண்மை அது கிடையாது. அதெல்லாம் நம்பிடாதீங்க. உண்மை என்ன தெரியுமா, அந்த இடைவெளியை போட்டு வச்சா தான் நீங்கள் அவங்களோட கிளாஸுக்கு போவீங்க. அப்போ தான் நீங்கள் கிளாஸ் ஃபீஸ் கொடுப்பீங்க. அதுக்காவது கிளாஸுக்கு வருவாங்கன்ட்டு. அதுதான் அங்கே ட்ரிக். வேற உங்களோட மேலே இருக்கிற அக்கறையில் வந்து எழுதட்டும், எழுதி படித்தா தான் பாஸ் ஆகும், எழுதி படித்தா தான் மனசில் இருக்குங்கிற கதையெல்லாம் போய் அதெல்லாம் போச்சு மைடியர்ஸ். எழுதி படித்தா தான் விளங்குங்கிற காலம். எழுதி பாஸ் பண்ணுறது நம்மளோட நோக்கம். அதுக்கு நேரத்தை வீணாக்காமலுக்கு நம்ம பாஸ் பண்ணோம். ரைட். இப்போ நம்ம ஏஐ காலத்தில் இருந்துகிட்டு இன்னும் நான் எழுதி தான் இருப்பேன்னுட்டு அது கிளாஸில் போய் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. நோட்ஸை தந்தா நீங்கள் வீட்டில் வந்து எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கிளாஸுக்கு போய் தான் உட்காந்து எழுத வேண்டியங்கிற அவசியம் இல்லை. ரைட். அப்போ அந்த வேலையெல்லாம் நம்மளோட நோட்ஸில் இருக்காது. 100% எல்லாமே இருக்கு. இந்த இடைவெளி நிரப்புற வேலையெல்லாம் இங்கே இருக்காது. சேம் டைம் இப்போ நோட்ஸ் வந்து 3 பாயிண்ட்னா 3 பாயிண்ட் மட்டும்தான் இருக்கு. அதுக்கான ஒரு சாதாரணமான சின்ன விளக்கமும் இருக்கிறது இல்லை. அதாவது ஒருத்தர் நம்மகிட்ட கிளாஸ் வராத ஒருத்தர் சரி அந்த நோட்ஸை பார்த்தா ஆக குறைஞ்சது ஒரு 60% சரி புரியும். நோட்ஸை வாசிச்சா என்ன சொல்லப்படுதுன்னு புரியும். பிகாஸ் கிளாஸ் வந்தால் ஒரு 30%க்கான நாலேஜ் இன்னும் கிடைக்கும். நான் அந்த நோட்ஸை வழங்கப்படுத்தும் போது அப்படி இல்லாட்டி அந்த உண்மையான ஒரு நல்ல நோட்ஸ்ண்டா 60% விஷயம் 70% விஷயம் வந்து நோட்ஸை வாசிச்சாலே புரியுற மாதிரி இருக்கும். ரொம்ப ஷார்ட்டாக இருக்கக்கூடாது. ஸோ இதையெல்லாம் யோசிச்சு தான் நான் நோட்ஸை ப்ரிப்பேர் பண்ணி. இப்போ உங்களுக்கு அக்கௌண்டிங்னா என்ன, அதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம், அக்கௌண்டிங் ப்ரொஃபஷனலுடைய டெஃபினிஷன் என்ன, ரைட். ஸோ இது வந்து சிம்பிளாகவும் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வாசிச்சாலே புரியுற மாதிரியும் இருக்கும். ரைட். அந்த மாதிரி தான் நம்ம செட் பண்ணி இப்போ மெயின் ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னடா சுருக்கமாக தான் இருக்கும், சேம் டைம் தெளிவாகவும் இருக்கும். அதே மாதிரி இங்கிலீஷோடையும் இருக்கும். சரியா. இதில் இப்போ அக்கறை செலுத்துற பிரிவினர், அவங்களோட பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் என்ன, ஈவெண்ட்ஸ்ண்டா என்ன, ரைட். ஒவ்வொரு இங்கிலீஷ் விஷயம் முடிஞ்சோன்னா அதனுடைய தமிழ்கள் உங்களுக்கு இருக்கும். அப்போ மேலுக்கு நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியுமா இருக்கும். இப்போ கொடுக்கல் வாங்கல்டா என்னென்னு புரிஞ்சு கொள்றது, ரைட். நிகழ்வுகள்டா என்னென்னு புரிஞ்சு கொள்றது, பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன், லீகல் ஃப்ரேம்வொர்க் என்னென்ன உங்களுக்கு சாதாரண நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டடிஸ் இங்கே படிக்கல, இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சால் போதும். ரைட். அண்ட் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி கிளாசிஃபிகேஷன்ஸில் என்னென்ன நடக்க போகுது, வணிக நிறுவனங்களுக்கான சட்ட கட்டமைப்பு என்ன இருக்குது, ரைட். டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங், ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், அதுக்கான வித்தியாசம் எல்லாமே தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லையும் இருக்கும். ரைட். அண்ட் அக்கௌண்டிங்குடைய ப்ராசஸ் இதெல்லாம் அப்டேட்டடான நோட்ஸ், வெரி வெரி அப்டேட்டடாக அனலைஸ் பண்ணி பார்த்து பார்த்து செஞ்சு வச்சுக்கிற நோட்ஸ். ரைட். டீட்டெயில்டான அக்கௌண்டிங் ப்ராசஸ் என்ன மாதிரி இருக்கும், அதே மாதிரி உங்களோட சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ், லெஜர் அக்கௌண்ட் கிளாசிஃபிகேஷன், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் ப்ராசஸ், ரைட். எல்லா விஷயங்களையும் இதில் கொடுத்து இப்போ ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரேம்வொர்க் அளவுக்கு மீறியும் இருக்காது, அளவுக்கு குறைஞ்சும் இருக்காது, தேவையான அளவுக்கு நான் எல்லா விஷயங்களையும் வச்சு தான் உங்களுக்கு இந்த 100% எல்லா விஷயங்களும் அந்த ஈவன் உங்களுக்கு எல்லா சாப்டரும் முடிஞ்ச உடனே முக்கியமான டெஃபினிஷன் டெர்மினாலஜிஸை சுருக்கியும் நான் தந்திக்கிறேன். அக்கௌண்டிங், டிரான்சாக்ஷன், ஈவெண்ட், ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், ஸ்டேக் ஹோல்டர், என்டிட்டி கான்செப்ட், கோயிங் கன்சர்ன், சோர்ஸ் டாக்குமெண்ட். அப்போ உங்களுக்கு கடைசியில் ஒரு ரிவிஷன் மாதிரி நம்ம படித்த விஷயங்கள் என்னென்னங்கிறத கடைசியில் ஒரு பாயிண்டாகவும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வி ஆர் கோனா ப்ரிப்பேர் ஃபார் என்டையர் 16 சாப்டர்ஸ். மொத்த 16 சாப்டர்ஸுக்கும் நாம இதை செய்ய போறோம். ரைட். தட்ஸ் ஒன் ஆஃப் த
இம்பார்ட்டன்ட் திங். அண்ட் மிக முக்கியமான ஒரு விஷயம், இந்த 16 சாப்டர்ஸையும் we are going to release as a books. ஃபர்ஸ்ட் இயர், அதாவது உங்களோட கிரேட் 12 புக்ஸ் தனியாகவும், அதே கிரேட் 12 உங்களோட இந்த 10 அலகுகள் இருக்கக்கூடிய கிரேட் 12 யூனிட்ஸ் வந்து தனியாக ஒரு செப்பரேட்டான ஒரு புக்காகவும், கிரேட் 13 யூனிட்ஸ் இருக்கக்கூடியது ஒரு செப்பரேட்டான ஒரு புக்காகவும் we are going to release. பட் புக்குங்கிறது இங்கே நான் ஃபிசிக்கல் புக்கை நான் மென்ஷன் பண்ணுறேன். அழகாக பிரிண்ட் பண்ணி ஏற்றிக்கு நம்ம எப்படி 12 புக்ஸ் இல்லை முக்கியமான எல்லா புக்ஸும் கிரியேட் பண்ணி எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி ஒரு குவாலிட்டியான ஒரு புக்ஸாக நம்ம கொடுக்க போகிறோம். இதுக்கு காரணம், நாம் மற்றவங்க மாதிரி நிறைய சார்மார், மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் லெவல் அக்கௌண்டிங் படிப்பிக்கிறாங்க சொல்கிற ஒரு விஷயம் வந்து, சில இடங்களில் பிள்ளைகள்ட்ட சத்தியம் வாங்குற கதையெல்லாம் இருக்குது. நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், இப்பயும் நடந்துட்டு இருக்குது. பிள்ளைகள்லாம் என்கிட்ட நோட்ஸை யாருக்கும் கொடுத்துடக்கூடாதுன்னு பிள்ளைகள ப்ரொமிஸ் பண்ணி அவங்களோட கடவுள்ல சத்தியம் வாங்குற கதையெல்லாம் இன்னும் நடந்துட்டு இருக்குது. பட் என்னோட நோக்கம் எல்லாருக்கும் எல்லாமே போய் சேரும். அதாவது எல்லாருக்கும் எல்லா அளவுலையும் போய் சேரும்னு நான் சொல்லலை. பட் எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கக்கூடியதாக இருக்கணும். இப்போ நான் வந்து சொல்கிற கருத்து, எல்லாருமே இப்போ ஒரே மாதிரி சம்பாதிக்கணுங்கிறது கிடையாது. இப்போது அந்த ஒருத்தர் 1,00,000 சம்பாதிக்கிறாங்க, நாட்டு மக்கள் எல்லாரும் 1,00,000 சம்பாதிக்கணும்னு நான் சொல்லலை. அடிப்படை தேவைகள் எல்லாருக்குமே போய் சேரும். அவங்களோட முயற்சிக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட சம்பாத்தியம் இருக்கும், வருமானம் இருக்கும். பட் அவங்களோட அடிப்படை தேவைகள், முக்கியமாக இப்போ அக்கௌண்டிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லா பிள்ளைகளுக்கும் ரேங்க் கொடுக்கறதும் இல்லை, எல்லா பிள்ளைகளும் ஐலண்ட் ரேங்க் எடுக்கிறதும் இல்லை. அந்தந்த பிள்ளைகளில் முயற்சி என்னவோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரும். ஆனால் முயற்சி எதை வச்சு செய்யணுங்கிறது எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நான் சொல்ல வரேன். இப்போ படிக்கிற மெட்டீரியல்ஸ் சிங்கள மீடியத்துக்கு நிறைய வளங்கள், தமிழ் மீடியத்துக்கு வளங்கள் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கக்கூடாது. அது எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி இருக்கணும். முயற்சி செய்கிற புள்ள, படிக்கிற புள்ள, உட்கார்ந்து படிக்கிற புள்ளை அது அது வேற லெவலில் பாஸ் பண்ணிட்டு போகும். ஆனால் ஒன்றுமே தெரியாத பிள்ளைக்கும் படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கணும். அதனால தான் இந்த நோட்ஸ் புக்கை எந்த ஒரு இடைவெளி நிரப்புற வேலையும் இல்லாமலுக்கு 100% we are going to publish. ஈவன் நம்மகிட்ட கிளாஸ் வராத பிள்ளைகள் கூட இந்த புக்கை நம்மகிட்ட இருந்து எடுத்துக்கொள்ளு. செல்ஃபா படிக்க போறீங்களா? நோ ப்ராப்ளம். ஸோ எல்லாம் இந்த நோட்ஸ் வந்து கிடைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் we are going to print this as a book, right? And இந்த புக்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மினிமல் காஸ்ட்டில் தான் நம்ம கொடுக்க போகிறோம். நமக்கு என்ன காஸ்ட் ஆகுதோ அதோட உங்களோட டெலிவரி சார்ஜஸ் இருக்கும். அந்த டெலிவரி சார்ஜஸையும் சேர்த்து தான் நம்ம கொடுக்க போகிறோம். பிகாஸ் இது ஒன்று நம்ம இந்த லெவல் கிளாஸஸை வந்து இந்த காசு சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணும்னு செய்கிற இன்ஸ்டிடியூட் நம்மகிட்ட கிடையாது. பிகாஸ் நமக்கு இன்கம் வரக்கூடியது ஏஏடி, சிஏ, ஏசிசியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் போதும். இந்த விஷயம் ஒரு சொசைட்டியாக அதே சமயம் கொஸ்ட்டை கவர் பண்ணுற மாதிரியான ஒரு கிளாஸாக இருக்குது. ஸோ அந்த கொஸ்ட்டுங்கிற சொல்கிற டைம் தான் ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் நான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்ளணும், ஜஸ்ட் ஃபார் த நாலேஜ் பர்பஸ். ஃபார் எக்ஸாம்பிள், யார் சரி ஆல்ரெடி அதை கல்குலேஷன் பண்ணியிருந்தா எனக்கு சொல்லுங்க. லைக் லெவலுக்குன்னு சொல்லி உங்களோட அம்மா பாப்பா, உங்களோட அம்மா அப்பா மொத்தமாக ஒரு 2 வருஷம் படிச்சிங்கன்னா எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணுறாங்கங்கிற ஒரு டீட்டெயில்ஸ் ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? த டோட்டல் 2 வருஷத்துக்கு. Shall I know? Otherwise we will calculate it right now. Anyone know that? Total amount சொல்லுங்க. I need some answers from you. A lot of answers. அம்னா சார் 2 லட்சம் போகுது. உசாமா 2,80,000. Oh my god. புக் எப்படி எடுக்கிற எல்லா விஷயம் நான் ஷேர் பண்ணுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஆயிஷா. அஃப்லால் கல்குலேஷன் பண்ணிக்கிறார் சார், 2,50,000 போகுது. ராஷித், ஓகே. ஜைனப் சார் 2 மில்லியனா? 20 லட்சத்துக்கு அளவுக்கு ஏலவில் உங்களுக்கு கொஸ்ட் ஆகுதா? ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஷுவர், எனக்கு தெரியாது நீங்கள் எப்படி 2 மில்லியன் சொல்கிறீங்கன்ட்டு. அசாஃபா மினிமம் 2 லட்சம்,
ரஹ்மான் சார் 4,00,000, 2,88,000. திக்கல் நிலா இந்திரஷா நியர்லி 300,000 சார். ரைட். ஸோ மை டியர்ஸ், ஐ ஹோப் ஸோ. நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஒரு 2,00,000லேருந்து 3,00,000ங்கிற லெவலுக்கு இருக்குது. ஒவ்வொருத்தரும் கல்குலேஷன் பண்ணிக்கிறீங்க. பட் எவரேஜாக நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது இட் இஸ் இன் த ரேஞ்ச் ஆஃப் 2 to 3 lakhs. சரி. பட் கிட்டத்தட்ட ஸ்ரீலங்காவில் ஒரு டிகிரியே ஒரு 4-5 லட்சம் இருந்தால் எடுத்துக்கொள்ளலாம். பட் ஏ லெவலுக்கு அந்த டிகிரியினுடைய அரைவாசி கிட்ட நம்ம செலவழிக்க வேண்டியதாக இருக்குது. ப்ரைவேட் டிகிரிஸை நான் சொல்கிறேன். ரைட். ஸோ லெட்ஸ் டாக் அபவுட் த காஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அவர்ஸ். நாம் என்ன செய்ய போகிறோங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பிகாஸ் நம்ம புக்ஸ் அதெல்லாம் வெளியிட போகல. தேர் வில் பி சம் காஸ்ட். அதை நான் உங்களுக்கு தெளிவாக வெளிப்படையாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். திஸ் இஸ் அவர் பிளானுங்கிறத. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், எஸ் ஐ மென்ஷன் யூ, கிரேட் 12 புக் ஒன்று நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோம். சேம் டைம் கிரேட் 13 புக் ஒன்று நாம் ரிலீஸ் பண்ண போகிறோம். திஸ் இஸ் ஆக்சுவலி ஃபார் த அக்கௌண்டிங் நான் பேசுகிறது. ரைட். ஸோ இதில் இந்த கிரேட் 12 புக் ஸ்டூடெண்ட்ஸ் என்னோட கணிப்புப்படி நமக்கு காஸ்டோட சேர்த்து உங்களுக்கு வீட்டுக்கு உங்களுக்கு அனுப்புறதுக்கு இட் வில் காஸ்ட் 2,000. ரைட். மொத்த 10 சாப்டர்ஸ் கொரியர் சார்ஜோட சேர்த்து. சேம் டைம் கிரேட் 13 புக்கும் சேம் ப்ரைஸுக்கு நாம் இதை வீட்டுக்கு அனுப்புறது. ஓகே, உங்களோட கொரியர் சார்ஜஸ் எல்லாம் சேர்த்து நாம் இந்த விலைக்கு வந்து நம்ம கொடுக்குற மாதிரி வரும்னு சொல்லி என்னுடைய கணிப்பு. சரி. சேம் டைம் ஸ்டூடெண்ட்ஸ், we are going to conduct 6 months class. Right, 6 months class for these entire 16 chapters. இந்த 16 சாப்டர்ஸுக்கும் நம்ம 6 மாதத்தில் கிளாஸை போட போகிறோம். இது எப்படி பிளானுங்கிறது நான் உங்களுக்கு டைம் டேபிள் ஒன்று மொத்தமாக போட்டு சொல்லுவேன். சம்டைம் டெய்லி கிளாஸஸ் இருக்கலாம், சம்டைம் ஒரு நாளைக்கு ஒருக்கா இருக்கலாம், அல்லது ஒரு நாளில் 3 கிளாஸ் விழுந்தாலும் விழும். நம்மளோட மெயின் நோக்கம் என்னன்னு சொன்னால் we have to complete the chapters. அதே சமயம் நடக்கிற கிளாஸினுடைய எல்லா வீடியோஸும் நடந்து வித்தின் 1 or 2 hours மேக்சிமம் நடந்து முடிஞ்ச உடனே உங்களுக்கு நம்மளோட எல்எம்எஸ் சிஸ்டத்தில் ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். அப்பெல்லாம் நான் உங்களுக்கு லிங்க் எல்லாம் அனுப்புவேன். நீங்கள் போயிட்டு அட்மினிட்ட கேட்டுட்டு அவங்க லிங்க் அனுப்புகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த கதையெல்லாம் கிடையாது. அப்லோட் பண்ணினா மொத்தமாக ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கிற எல்லாருக்குமே உங்களோட லொகின் பாஸ்வேர்டுக்குள்ள வீடியோஸ் வந்துட்டு நீங்கள் பார்த்து படிக்க வேண்டியதுதான். அப்போ பெரும்பாலும் கிளாஸஸ் வந்து ஒரு நாளைக்கு இப்போ 2 கிளாஸ் 3 கிளாஸ் போடும்போது டைம் உங்களுக்கு வேறு வேறு கமிட்மெண்ட் இருக்கும், வேறு வேறு கிளாஸஸ் இருக்கும், ஸ்கூல்ஸ் இருக்கும் சில பேருக்கு. அப்போ நீங்கள் வீடியோஸ்களை பார்த்துக்கொள்ளலாம் அல்லது லைவ் கிளாஸஸுக்கு ஜாயின் பண்ணலாம். ஸோ 6 months லைவ் கிளாஸஸ் வந்து இந்த இதில் செய்ய போகிறோம். அதே சமயம் இந்த லைவ் கிளாஸஸோட உங்களுக்கு எல்லாருக்குமே எல்லா கிளாஸினுடைய ரெக்கார்டிங்ஸும் வித் டேட்ஸ் வைஸாக உங்களுக்கு போட்டு தரப்படும். நீங்கள் ஏ லெவல் பாஸ் பண்ணுற வரைக்குமே. இப்போ நீங்கள் இந்த முறை செய்யாட்டி அடுத்த முறையாக லைஃப் டைம் உங்களுக்கு எக்ஸஸ் இருக்கும். அதோட நான் இது சொல்லியிருந்தேன், இந்த விஷயத்தில் இந்த பிள்ளைகளுக்கு வந்து இங்கே வந்து ஏஹெச் இந்த ஒரு பிளான் ஒன்று கொடுத்துருந்தேன், லைஃப் டைம் லெஜெண்ட் பிளான் சொல்லி. அது எடுக்கிறவங்களுக்கு கிளாஸ் ஃபீஸ் எதுவும் இல்லாமலுக்கு அவங்க ஃப்ரீயாக வரலாம்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 6 months லைவ் கிளாஸஸ்க்கும் we are going to charge ஒரு மாதத்துக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் we are right now in the August, right? We are in August right now. ஸோ ஆகஸ்ட்லேருந்து கிளாஸஸ் நடக்கும். ஸோ ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் and hopefully in January, right? So you have to pay ஒரு மாதத்துக்கு 1,000 rupees படி நான் கல்குலேஷன் பண்ணுறேன். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ₹6,000. தட்ஸ் ஆல். பிகாஸ் இது கூட ஸ்டூடெண்ட்ஸ் we have Zoom அக்கௌண்ட் அண்ட் சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுற சிஸ்டம்ஸ், ரெக்கார்டிங், உங்களோட ஆப், ரைட், அதனுடைய டெவலப்மெண்ட் காஸ்ட், அதனுடைய ஹோஸ்டிங் காஸ்ட், அது இதுன்னு சொல்லி இருக்கிற தரத்தான். இல்லாட்டி இதை கூட நம்ம ஃப்ரீயாக செய்யலாம். புக்கு கூட அந்த பிரிண்ட் பண்ணணும், உங்களுக்கு கொரியர் பண்ணணுங்கிற அந்த நோக்கத்துக்காக தவிர மற்றும்படி ஃப்ரீயாகவே செஞ்சுட்டு போய்த்திடலாம். பட் ஆன்லைன் இருந்தாலும் தேர் ஆர் ஸோ மச் காஸ்ட். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த 6 months இஸ் கோயிங் டு காஸ்ட் 10,000. தட் இஸ் வித் யுவர் கிளாஸ் ஃபீ ப்ளஸ் 2 books, ரைட்? ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி சார்ஜ். அப்போ கம்பேர்ட் டு உங்களோட 2 லட்சம் 2.5 லட்சம் 3 லட்சம் நீங்கள் செலவழிக்கும் போது உங்களுக்கு என்கிட்ட மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னு சொன்னால், என்கிட்ட மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னு சொன்னால், சார் சொன்ன மாதிரி செஞ்சு தருவாருங்கிற ஒரு நம்பிக்கை கொண்டு இருந்துச்சுன்னு சொன்னால், come and join with us, right? At the same time, students, இதை வந்து மந்த்லி பேமெண்ட் பண்ணிட்டு
யார் பேமெண்ட் பண்ணுறாங்க, பேமெண்ட் பண்ணல, குரூப்பில் யார் பேமெண்ட் பண்ணின ஸ்டூடெண்ட்ஸ், பேமெண்ட் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் அட்மின்ஸை கோல் எடுத்துகிட்டு வரத்துக்கு உண்மைக்கு ரிசோர்ஸஸ் எங்கள்கிட்ட இல்லை. அதனால் இதை வந்து நீங்கள் ஒரு ஒன் டைம் பேமெண்ட்டாகவே பண்ணி விடுங்க. அப்போ ஈஸி. சரியா? அதுக்குண்டு ஒரு நேரத்தை இது செஞ்சுக்கிட்டு இருக்க வேணாம். இது ஒரு ஒன் டைம் பேமெண்ட்டாக பண்ணுங்க. அட் த சேம் டைம் உங்களோட புக்ஸ் ரிசோர்ஸஸ் எல்லாமே செய்கிறதுக்கு திஸ் இஸ் ஆகஸ்ட் 9. ஸோ நான் வந்து ஆகஸ்ட் 15 வந்து ஜஸ்ட் ஃபிக்ஸட் டேட், ஒரு டெட்லைனாக ஃபிக்ஸ் பண்ணுறேன். ரைட்? ஸோ இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான ஃபார்ம் ஒன்று நான் அனுப்புவேன். அந்த ஃபார்மில் உங்களோட அட்ரஸ் போட்டுக்கோங்க, உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டுட்டு உங்களோட ஸ்லிப்பையும் அப்லோட் பண்ணி விடுங்க, உங்களோட அந்த ஒன் டைம் பேமெண்ட்டை. தென் உங்களுக்கு புக்ஸ் வந்து நாம் ப்ரிப்பேர் ஆகின உடனே உங்களுக்கு வந்து கிடைக்கும். சேம் டைம் ஸ்டூடெண்ட்ஸ், as you know, புக்ஸ் வந்து நாம் எல்லா சாப்டர்ஸும் ப்ரிப்பேர் ஆனது பொறுத்து தான் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? பட் இப்போ அது வரைக்கும் உங்களுக்கு படிக்க உங்களுக்கு தேவைத்தானே நோட்ஸ். அதனால் நாம் என்ன பிளான்னு சொன்னால், இப்போ இந்த பேமெண்ட்டை பண்ணின ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் 100% அவங்களுக்கு நாங்கள் ஃபிசிக்கலாக புக்ஸை பிரிண்ட் பண்ணினா நாங்கள் அவங்களுக்கு வீட்டுக்கு அனுப்ப போகிறோம். அதனால் இந்த பேமெண்ட்டை பண்ணி வச்சு ஆர்டர் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒவ்வொரு சாப்டர்ஸும் முடிய அதாவது முடிகிறதுக்கு சாப்டர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் அதில் நோட்ஸை ப்ரிப்பேர் பண்ணி இப்போ உங்களுக்கு குரூப்பில் ஷேர் பண்ணின மாதிரி இப்போ சாப்டர் 2 சாப்டர் 1 முடிஞ்சு சாப்டர் 2 ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே சாப்டர் 2 நோட்ஸ் உங்களுக்கு நாங்கள் குரூப்ஸ்லேயே அல்லது பேமெண்ட் பண்ணி ஆர்டர் பண்ணி வச்சுக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபிசிக்கல் புக்ஸ் பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு பிடிஎஃபாக கொடுத்துருவேன். அப்போ அவங்க பிடிஎஃபாக தற்காலிகமாக பிரிண்ட் பண்ணி கொண்டோ அல்லது ஃபோன்லேயே பார்த்துக்கொண்டு படிச்சுக்கொள்ள முடியும். அண்ட் எல்லா யூனிட்ஸும் முடிஞ்ச உடனே வி வில் பிரிண்ட் த புக்ஸ் அண்ட் இஷ்யூ. இது வந்து ஃபெஸ்ட் பெச்சுங்கிறதால இதை செய்வோம். ஏன்னா ஃபெஸ்ட் பெச்சுங்களை எப்படியுமே யூனிட்ஸ் எல்லாம் முடிஞ்சு அப்டேட் ஆனதான் என்னால் பிரிண்ட்டுக்கு கொடுக்க முடியும். பட் செகண்ட் பெச் தேர்ட் பெச்சுக்கெல்லாம் நம்ம 100% பிடிஎஃப் கொடுக்க மாட்டோம். டிரெக்டாகவே ஃபிசிக்கல் புக்ஸ் வந்துடும் அந்த டைம். ரைட்? ஸோ திஸ் இஸ் அவர் பிளான். ரைட்? அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் உங்களுக்கு இதுவும் கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொன்னால், சம்டைம் உங்களுக்கு இந்த பேமெண்ட் எல்லாம் ஃபுல்லாக பேமெண்ட் பண்ணுறதும் கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொன்னால், பட் இந்த ரிக்குவயர்மெண்ட் நீங்கள் அதை ஒன் டைமில் பேமெண்ட் பண்ணீங்கன்னா அதை ரெக்கார்ட் பண்ணுறது செய்கிறதெல்லாம் ஈஸி. அப்படி கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் 2 டைம் சரி பிரித்து பேமெண்ட்டை பண்ண பாருங்கள். பிகாஸ் நம்ம இங்கே படிப்பிக்கிறது காசுக்காக இல்லை, பட் we need that resources. இப்போ நம்ம பிரிண்ட் கம்பெனிகிட்ட போயிட்டு ஃப்ரீயாக செஞ்சு தாங்கன்னு கேட்க முடியாது, ஜூம் கம்பெனிகிட்ட போய் ஃப்ரீயாக தாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ தட்ஸ் வாட். ரைட்? ஓகே, நவ் உங்களோட கொஷின்ஸுக்கு லெட் மீ ஆன்சர். பிஸ்னஸ் ஸ்டடி எப்போ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னு மின்ஹா கேட்குறாங்க. லெட் மீ ஃபினிஷ் திஸ் அக்கௌண்டிங் சக்ஸஸ்ஃபுல்லி வித்தின் 6 months. அதுக்கு பிறகு வி வில் கன்சிடர் எக்கனாமிக்ஸ் ஆர் பிஸ்னஸ் ஸ்டடீஸ். டைம் ஒன்று தாங்கம்மா. அதனால் என் ஹைப்பர் ஃபோக்கஸ் இந்த சப்ஜெக்டில் தான் இருக்குது. இந்த சப்ஜெக்டை பாஸ் பேப்பர், இந்த சப்ஜெக்டை எப்படி 100% குவாலிட்டியை கூட்ட முடியுமோ அதில் தான் இந்த ஃபோக்கஸ் இருக்கும். அதுக்கு பிறகு நம்ம அடுத்த சப்ஜெக்ட் போவோம். அதனால தான் எல்லாத்தையும் தனியாக ஸ்டார்ட் பண்ணுறேன். சரியா மின்ஹா? அண்ட் அஹமத் அஃப்னான், ஹலோ சார், லைஃப் டைம் லெஜெண்ட் பிளான் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு புக்ஸ் ஃபீ கட்டணுமா? எஸ் மை டியர்ஸ், புக் ஃபீ வந்து லைஃப் டைம் லெஜெண்ட் எடுத்த நீங்கள் அதாவது ஏஏடி அந்த பிளான் போனவங்களுக்கு புக் ஃபீ அதுக்குள்ளே வராது. உங்களுக்கு இந்த கிளாஸ் ஃபீ 6000 உங்களுக்கு பேமெண்ட் பண்ண தேவையில்லை. ஓகே? அண்ட் எக்கனாமிக்ஸ் ஸ்டார்ட், அதுதான் நான் சொன்னது, கொஞ்சம் அக்கௌண்டிங்கை ஃபினிஷ் பண்ண விடுங்க. இந்த கவனம் அதில் இருக்கட்டும். அதுக்கு பிறகு நம்ம மற்ற சப்ஜெக்ட்களை செய்வோம். அது வரைக்கும் நான் யூடியூப்பில் வீடியோஸ் போட்டிருக்கிறேன் எக்கனாமிக்ஸ், அதுகளை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரியா? அண்ட் ஏஐடி லெவல் 1 டெல் மீ அபவுட் சார். ஆல்ரெடி கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணி நடந்து கொண்டிருக்குது சஃபீர். வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் ஒன்று போடுங்க, ஜாயின் பண்ணுங்கள். 6ஆம் தேதி நம்ம ஸ்டார்ட் பண்ணி நம்ம கிளாஸஸ். ரைட்? அண்ட் முகமது ஃபவுமான் சார், ஒரு கிளாஸ் 500 ஃபீ, ஸோ ஆல்மோஸ்ட் 3 lakhs கிளாஸ் ஃபீ ஒன்லி. ஓகே, அது வந்து உங்களுடைய இப்போ நீங்கள் போய்கொண்டிருக்கக்கூடிய கிளாஸஸினுடைய சிஸ்டத்தை நீங்கள் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன் நான். ஏன் அப்படி தான் இருக்குது. ஒரு கிளாஸுக்கு 500, அப்போ ஆல்மோஸ்ட் 3 லட்சம் உங்களுக்கு கொஸ்ட் ஆகுது கிளாஸ் ஃபீஸ் மட்டும். ரைட்? அண்ட் ரிஹா ரிஷ்மி சார், ஸ்கூல் டைமில் கிளாஸ் போடுவீங்களாண்டா? சம்டைம் ஸ்கூல் டைம்லேயும் கிளாஸ் வரும் ஐடியாஸ். பிகாஸ் நம்மளோட நோக்கம் 6 months முடிக்கணுங்கிறது. அண்ட் அதனால நான் கிளாஸஸ் வந்து என்னோக்கு அவைலபிளாக இருக்கிற டைம்ஸ் எல்லாம் பார்த்து தான் நான் போடுவேன். பட் உங்களுக்கு எல்லாருக்குமே நடந்து முடிஞ்ச உடனே கிளாஸஸ் ரெக்கார்டிங்ஸ் வந்து அப்லோட் ஆயிடும். பெரும்பாலுமே இந்த கிளாஸஸ் வந்து எந்த டவுட்ஸுமே உங்களுக்கு வராது. அதுதான் இந்த நோக்கமே. பிள்ளைகள் இந்த கிளாஸை பார்த்தது பிறகும் அதுகளுக்கு டவுட்ஸ் வருதுன்னு சொன்னால் அந்த நான் படிப்பிச்ச இதில் குறை இருக்குன்னு அர்த்தம். 100க்கு 90% டைம் உங்களுக்கு அதை பார்த்து படித்து செஞ்சு அந்த மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணாலே போதுமே தவிர கிளாஸ் உங்களுக்கு டவுட்ஸ் வராத மாதிரி தான் இருக்குது. அப்படி இருந்தாலும் நீங்கள் பர்சனலாக எனக்கு வந்து அதில் அட்மின் டீமுக்கு மெசேஜை போட்டு தெரிஞ்சுக்கொள்ளலும். ஓகே ரஷ்மி? அண்ட் ரஷாட் கொஷன் கேட்டுக்கிறா சார், 2025 பேச்சுக்கு ரிவிஷன் கிளாஸ் அது செய்ய மாட்டீங்களாண்டா? லெட் மீ கன்சிடர் மை ஐடியா. சில வெபினார்ஸ் ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு செய்ய வேண்டியதாக இருக்குது.
ஆல்ரெடி நம்ம நடந்து முடிஞ்ச கிளாஸஸோட வீடியோஸ் 2021ஆம் ஆண்டு பேச்சுக்கு நான் செஞ்சேன், அக்கௌண்டிங் செஞ்சேன். அதில் கடைசியில் இருக்கக்கூடிய 3 யூனிட்ஸை தவிர மற்ற எல்லாமே பழைய வீடியோஸ் இருக்குது. அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி கொஞ்சம் ரிவிஷன் பண்ணிக்கொள்ளேலும். ஏழும்னு சொன்னால் நான் சில வெபினார்ஸ், பாஸ் பேப்பர்ஸ், கம்பெனி அக்கௌண்டிங்னு சொல்லி கம்பல்சரி பெரிய மார்க்ஸுக்கு ஏழும்னு சொன்னால் பாஸ் பேப்பர் கொஸ்டின் வெபினார்கள் எனக்கு டைம் இருந்து அரேஞ்ச் பண்ண பார்க்குறேன் ஃபார் த 2025 பேட்ச். ஓகே, குட். சராஃபத் வந்து அக்கௌண்ட் நம்பர் கேட்குறார். ஸோ நம்மளுடைய அக்கௌண்ட் நம்பர் ஸ்டூடெண்ட்ஸ், வி ஆர் ரெஜிஸ்டர்ட் கம்பெனி. இந்த பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். கமர்ஷியல் பேங்க், டிஜிட்டல் அக்கௌண்டிங் பிரைவேட் லிமிடெட், திஸ் இஸ் அவர் பேங்க் அக்கௌண்ட், மாத்தல பிரான்ச். அல்லது பேங்க் ஆஃப் சிலோன், ஃபைசல் மீரா முஹிதீன், திஸ் இஸ் மை அக்கௌண்ட் நம்பர், தட் ஆல்சோ மாத்தல பிரான்ச். அதர்வைஸ் யூ கேன் மேக் இஷிகேஷ், ரைட்? Note 76162949, this is my WhatsApp number. ஓகே, ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளணும் ஷராஃபத். நான் குரூப்லையும் இதெல்லாம் ஷேர் பண்ணுவேன். அல்லது we have our online payment link also. ஸோ நான் இதை உங்களுக்கு குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். This is our online payment link also, right? If you want, I can share it in the main group chat also. இதில் கூட நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு அதில் ஸ்லிப்பை இல்லை ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து அட்மினுக்கும் நீங்கள் அனுப்ப முடியும், ரைட்? ஸோ தட்ஸ் யுவர் கொஷன் ஆன்சர். 2025 பேச்சுக்கு அக்கௌண்ட்ஸ் ஆல் நோட்ஸ் எடுக்க முடியுமாண்டா? நோட்ஸ் வந்து ப்ரிப்பேர் ஆனதாக என்னால் தர முடியும். புக்ஸ் உங்களுக்கு 6 மாதத்தில் பிரிண்ட் ஆகும், அந்த டைம் நீங்கள் எடுத்துக்கொள்ளலும். அல்லது நீங்கள் பிடிஎஃப் நோட்ஸ் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் இந்த கிளாஸுக்கு ஜாயின் பண்ணி இந்த பேமெண்ட்டை பண்ணுங்கள். பிடிஎஃப் நோட்ஸ் வந்து முடிய சாப்டர் எப்படியும் உங்களோட டைமுக்குள்ளே நிறைய சாப்டர்ஸ் நான் முடிச்சிடுவேன். ஓகே ஸ்ரத். ஓகே சார், 6 மந்த்தில் கிளாஸ் ஃபினிஷ்ட் ஆனால் மீதமுள்ள மந்த்ஸ் 6 மாதத்தில் கிளாஸ் ஃபினிஷ்ட் ஆனால் 6 மாதம் மிச்சம் மீக்கிறனால என்ன செய்யணும்? நீங்கள் அதை வச்சு ரிவிஷன் பண்ணணும், நீங்கள் படிக்கணும். அண்ட் முக்கியமான மாடல் பேப்பர் செய்ய ஆரம்பிப்போம். பிகாஸ் இந்த 6 மாதத்துக்குள்ளே எப்படியுமே பாஸ் பேப்பர்ஸ் எல்லாம் கவர் பண்ணுவோம். மாடல் பேப்பர்ஸ், என்னுடைய ஓன் கொஷன்ஸ், சில முக்கியமான சாப்டர்ஸ் ரிவிஷன் என்று சொல்லி ப்ரோக்ராம்ஸில் நம்ம செய்ய பார்ப்போம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நான் எக்கனாமிக் பிஸ்னஸ் ஸ்டடீஸ்னு அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு நான் போய்த்துருவேன். அக்கார்டிங் டு சிச்சுவேஷன் நம்ம அதை டிசைட் பண்ணுவோம். ஓகே, நிர்ஷான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன் சார். நான் ஏடி லெவல் 1 and 2 செஞ்சு கொண்டிருக்கிறேன் அண்ட் இந்த A லெவல் கிளாஸுக்கும் ஜாயின் ஆக இருக்கிறேன் சார். எனக்கு இது 3ஐயும் மேனேஜ் பண்ணிக்கொள்ள இயலுமாண்டா? இது 3ஐயும் மேனேஜ் பண்ண தேவையில்ல, உங்களோட நேரத்தை நீங்கள் மேனேஜ் பண்ணுங்கள். இந்த 3க்கும் உங்களோட நேரத்தை மேனேஜ் பண்ணீங்கன்னா ஈஸி. நேரத்தை நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணலாம்டா? A லெவல் அக்கௌண்டிங்கில் படிக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் ஏஐடினுடைய சப்ஜெக்ட்ஸில் வரும். A லெவல் எக்கனாமிக்ஸில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அதில் வரும். அப்போது அதை வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணி எதுக்கு வெறும் வாசிச்சா மட்டும் போதும், எதுக்கு கொஞ்சம் கவனம் செலுத்தி கொடுக்கணும், எதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும், எதை ஸ்கிப் பண்ணணும்னு சொல்லி அனலைஸ் பண்ணி டைமை ஸ்பெண்ட் பண்ணி மேனேஜ் பண்ணீங்கன்னு சொன்னாலே உங்களால் மேனேஜ் பண்ணிக்கொள்ள எளிமையாக இருக்கும். ஓகே. அண்ட் விதுர்ஷனி ஒரு கொஸ்டின் சார், கட்டாயம் ஃபுல் அமௌண்ட் பேமெண்ட் பண்ணணுமா சார்? பிரித்து பேமெண்ட் பண்ணணும். அதுதான் நான் சொன்னேன் ஸ்டூடெண்ட்ஸ், 7 மாணவங்க ஃபுல் பேமெண்ட்டை பண்ணி ஒரு உதவியாக செய்யுங்க. அப்படி இல்லாதவங்க கொஞ்சம் பிரித்து பேமெண்ட்டை பண்ணுங்க. உங்களால் 7 மாதிரி செய்யுங்க. ஏன்னா நான் எல்லாரையும் கவனிச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன். காசை வச்சு பிள்ளைகளை கஷ்டப்படுத்தக்கூடாதுங்கிறதான் நம்மளோட நோக்கம். அதனால் மேக்ஸிமம் கெப்பாசிட்டி இருக்கிறவங்க ஃபுல் பேமெண்ட்டை பண்ணுங்க. அது பெரிய ஒரு ஈஸியாகிக்கும். அப்படி இல்லைன்னா உங்களால் 7 மாதிரிக்கு இந்த பேமெண்ட்டை பிரித்து பண்ண பாருங்கள். உங்களோட விஷ். ஓகே, எஸ். லைஃப் டைம் லெஜெண்ட் நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா ஷாஜித், நீங்கள் புக்குக்கு மட்டும் பேமெண்ட்டை பண்ணி விடுங்க. ஓகே, ஸோ இந்த பேங்க் அக்கௌண்ட்டை உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறண்டாலும் எடுத்துக்கொள்ளுங்க ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் தெர் இஸ் அனதர் கொஸ்டின் ஃப்ரம் ஜைனப் ரஜாப்தீன் சார், கட்டாயம் புக் எடுக்கணுமாண்டா? புக் இட்ஸ் மஸ்ட் மை டியர்ஸ். இப்போ உங்களுக்கு எழுதி படிக்கிறங்கிறது ஐ டோன்ட் திங்க் ஸோ இட்ஸ் கோயிங் டு ஒர்க் அவுட். பிகாஸ் அவ்வளோ விஷயங்கள் இருக்கும். ஸோ எடுக்க பாருங்கள் ஜெயினப். இண்டிவிஜுவலாக உங்களுக்கு ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் வேணும்னு சொன்னால் வாட்ஸ்அப் பண்ணி செஞ்சுக்கோங்க. அண்ட் முகமது உபைத்துல்லா சார், எனக்கு ஏடி ரெஜிஸ்டர் நம்பர் வரல, ஆல்ரெடி அட்மின்ட்டு சொன்னேன், நோ ரிப்ளை. இன்னும் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிக்கல ஸ்டூடெண்ட்ஸ். திங்கக்கிழமையிலிருந்து தான் உங்களோட ஏடினுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் விஷயங்கள் நடக்க போகுது. 20ஆம் தேதி டெட்லைன் இருக்குது. அதனால் 10 நாள் 20 நாள் எங்களுக்கு இருக்குது. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் உங்களுக்கு செஞ்சு தரப்படும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அண்ட் அஜய் சார், 2025 A லெவல் பேட்சுக்கு ஏதாவது செமினார் சீரீஸ் செய்வீங்களா எக்ஸாம்ஸை பேஸ் பண்ணி? ஐ ட்ரை மை பெஸ்ட் டு ஃபைண்ட் த டைம் அஜய். அண்ட் நுசைஃப் சார், புக்ஸுக்குள்ள பாஸ் பேப்பரும் மாடல் பேப்பரும் இன்க்ளூட் ஆகுமாண்டா? ஆல்மோஸ்ட் நம்மளோட பிளான் வந்து இப்போ நான் அனுப்பியிருக்கிற வேர்ஷன் நோட்ஸில் வந்து பாஸ் பேப்பர் இன்க்ளூட் பண்ணலை. பட் புக் தனியாக பாஸ் பேப்பர்ன்ட்டு ரிலீஸ் பண்ணுற ஒரு ஐடியா இல்லை நமக்கு. உரிய சாப்டர் உரிய பகுதி வரும்போதே அதுக்கு கீழே பாஸ் பேப்பரை டைப் பண்ணி போடுற பிளான் தான் இருக்குது. பட் நாட் ஃபைனலைஸ்ட். லெட் மீ கன்சிடர் யுவர் ரிக்வஸ்ட். ஓகே.
And Nisma Sadik, sir, will you teach the other two subjects of the remaining 6 months? Yes, classes வந்து இப்போ நம்ம அக்கௌண்டிங் வந்து நம்ம 6 மாசத்துல முடிச்சோம்டா அடுத்த 2 சப்ஜெக்ட்ஸ் டெஃபினெட்லி ஐ வில் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொன்னால் மேக்ஸிமம் 6 மாதம் தான் கொடுப்பேன் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு, அதுக்கு மேலே நான் கொடுக்க மாட்டேன். எக்கனாமிக் கிளாஸஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க? லெட்ஸ் வெயிட் ஃபார் எனது 6 months மாதிரி. இந்த 6 மந்த்துக்கு வேறு ஃபோக்கஸே கிடையாது, அக்கௌண்டிங் மட்டும்தான். ரைட், 2026 பெச்சோட நீங்களும் மேலெவல் எக்ஸாம் நாங்களும் எழுதலாம்னா எஸ், அது 100% ஷுவர். இப்போ 2026 பெச்சோட உங்களால் எக்ஸாம் எழுதுற மாதிரி தான் எல்லாமே செய்யப்படும் ஸ்டூடெண்ட்ஸ். சார் ஆல்ரெடி அக்கௌண்டிங் புக்ஸுக்கு 3000 பேமெண்ட் பண்ண சொன்ன அட்மின் மேம். ஸோ எனக்கு அக்கௌண்டிங் புக்குக்கு ஆல்ரெடி பேமெண்ட் பண்ணிட்டேன். அக்கௌண்டிங் புக் நீங்கள் எந்த புக்கை சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல, கொஞ்சம் மெசேஜ் ஒன்று பண்ணுங்கள். அண்ட் இர்ஷாட் சார், நான் 8 level 1 and 2 செஞ்சு கொண்டிருக்கிறேன், இந்த A-levelக்கு ஜாயின் ஆகிறேன். ஓகே ஓகே ஃபைன், ஐ ஆன்சர் யூ ரைட். இல்மா இக்பால் சார், ஆல்ரெடி அக்கௌண்டிங் புக்ஸ். ஓகே, இப்போ நீங்கள் பேசினேன். நீங்கள் A-levelக்கு இப்போ தான் வெரி ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, அவங்க 1500 படி செஞ்சுருப்பாங்க, நீங்கள் ஒரு 1000 எக்ஸ்ட்ராவை போடுங்க. A-levelக்கு பேமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா புக்ஸுக்கு அதோட சேர்த்து உங்களோட கிளாஸ் ஃபீஸையும் போட்டுக்கொள்ளுங்க இல்மா. அண்ட் ஷராஃபத் சார், அக்கௌண்ட் நம்பர் ஓகே அனுப்பிக்கிறேன், பே பண்ணிவிட்டு உங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கா இல்லை எப்படி சார் அனுப்பணும்? ரைட், நீங்கள் பே பண்ணிவிட்டு ஸ்லிப்பை வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க, அல்லது நான் ஃபார்ம் ஒன்று அனுப்புவேன் இப்போ குரூப்பில், அந்த ஃபார்மில் இன்றைக்கு அல்லது நாளை காலையில் மாதிரி அனுப்பும், அந்த ஃபார்மில் நீங்கள் அப்லோட் பண்ணி விட்டீங்கன்னா சரி. சார், will you teach AIT level 3 subject for English medium? Yes, we are going to start. AIT English medium ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்குது, லெவல் 1 போயிட்டு இருக்குது. ஒவ்வொரு சப்ஜெக்டாக ஒவ்வொரு டைமில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும், லெவல் 3 நடக்கும். இல்மா இக்பால் சார், ஆல்ரெடி அக்கௌண்டிங் புக்ஸுக்கு ஓகே, அது ஓகே ஃபைன், ஐ எக்ஸ்பிளைன் சார். ரெக்கார்டிங்க்கு தனியாக ஃபீஸ் பே பண்ணணுமா? இல்லை, அப்படியெல்லாம் கிடையாது மைடியஸ். ரெக்கார்டிங்லாம் தனியாக நீங்கள் பேமெண்ட் பண்ணுற அந்த மாதிரியெல்லாம் இல்லை நம்மகிட்ட. ஒரு கிளாஸ் ஃபீஸுக்குள்ளே உங்களோட ரெக்கார்டிங்கும் அந்த சேர்ந்து உங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கு நடந்த கிளாஸில் ரெக்கார்ட் தருவீங்களா? ஓகே, இப்போ இன்றைக்கு நடந்த இந்த இதில் விஷயத்தை நான் யூடியூப்பில் பப்ளிஷ் பண்ணுவேன். அப்போ அதில் நீங்கள் பார்த்துக்கொள்வோம், மேலும் ஆக்கி நான் குரூப்லேயும் ஷேர் பண்ணுறேன். ஷாதிக் அஹமத், அஸ்ஸலாமு அலைக்கும் சார், ப்ளீஸ் ஸ்டார்ட் த பிஸ்னஸ் ஸ்டடீஸ் as soon as possible. Okay, I'll try my best, my dears. Sure. And Mahdiya sir, already I have accounting A-level class recordings. Then what will we do? உங்களுக்கு ரிசோர்ஸஸ் இருந்துச்சுன்னு சொன்னால், அப்டேட்டடான விஷயங்கள் தெரியணும்னு சொன்னால் கொஞ்சம் இதுக்கு ஜாயின் பண்ண பாருங்கம்மா. A-level அக்கௌண்ட்ஸில் A1 எடுக்கிறதுக்கு சரியாக எத்தனை மந்த்ஸ் படிக்கணும்? சரியாக ஒரு 6 மாதம் போதும் மைடியஸ். மொத்த சிலபஸே நான் உங்களுக்கு பாஸ் பேப்பர்ஸோட சேர்த்து நான் உங்களுக்கு படிப்பிக்கல. உங்களுக்கு படிக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? உட்காந்து படித்தா சரி. ரைட். அண்ட் ஹரினி சார், 2026 பெச்சிக் எக்கனாமிக் கிளாஸ் ஓகே, ஆல்ரெடி நான் அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க உபயத்துல, உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் செஞ்சு தருவாங்க அட்மின்ஸ். எஸ் அஃப்னான், நீங்கள் ஃபீஸை பேமெண்ட் பண்ணது பிறகு உங்களோட ஏடி அட்மினையும் கான்டாக்ட் பண்ணலாம், அல்லது எந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புவோம், அவங்க செக் பண்ணுவாங்க. பிஸ்னஸ் ஸ்டடீஸுக்கு ரெக்கார்டிங் இல்லைம்மா. பிஸ்னஸ் ஸ்டடீஸ் ஒரு 5 units, பட் அதை எப்படியுமே திருப்ப மாற்றி படிப்பிக்கணும், அதனால் அந்த ரெக்கார்டிங்ஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் யூ. ஓகே, ரெஜின்ஸ் ஹாய் சார், உங்கள் புக்ஸில் டு ஜாயின் ஃபைசல் சார் கிளாஸஸ் வாட்ஸ்அப் டு 0761629 இருக்குது சார், அதில் கிளாஸஸ் என்று வரணும். ஓகே ஓகே, ஐ கரெக்ட் இட். அதனால தான் நான் சொன்னேன், தட்ஸ் அ டிராஃப்ட் வெர்ஷன். கட்டாயமாக அதில் சில மிஸ்டேக்ஸ் இருந்து நான் கரெக்ட் பண்ணிக்கொள்கிறேன். சார், பெர் மந்த் 1000 rupees பேமெண்ட் பண்ணலாம்னு சொன்னால் அந்த ஆப்ஷன் பெரும்பாலும் உங்களால் கன்சிஸ்டண்ட்டாக பண்ண இயலும்னா பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். பட் பெரும்பாலும் இஃப் யூ கேன், தயவு செஞ்சு ஃபுல் பேமெண்ட்டை பண்ணிடுங்க. ஏன்னா புக்ஸை பிரிண்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு லாட் ஆஃப் மணிஸ் தேவைப்படும் ஐடியாஸ். இப்போ புக் பிரிண்ட் பண்ணும்போது எப்படியுமே ஒரு டைமில் 1000 to 1500 புக் பிரிண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு அதை 2000க்கு கொண்டு போய் சேர்க்குற அளவுக்கு கொஸ்ட்டில் வரும். பிகாஸ் நம்மளோட புக்ஸ் வந்து வெறும் ஃபோட்டோ காப்பி மாதிரி இருக்காது, நல்ல குவாலிட்டியான பேப்பரில் கலர் பிரிண்டில் தான் நம்ம பண்ணுவோம். ஏன்னா செஞ்ச மாதிரி இருக்கணும். அதனால் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பாருங்கள், ஃபுல் பேமெண்ட்டை பண்ணுறதுக்கு பாருங்க. நோஹா மதுஷிகா, பிஸ்னஸ் கிளாஸ் நடக்குமா? ஆல்ரெடி நான் சொல்லிட்டேம்மா. அண்ட் பிஸ்னஸ்க்கு பதிலாக ஐசிடி A-level காமர்ஸ் இருந்தால மாட்டேன். ஐசிடி இப்போ காமர்ஸ் இதுக்குள்ளே இந்த தூக்கி அது வேற ஒரு இதாக கம்ப்யூட்டர் சயின்ஸுங்கிற சப்ஜெக்டாக மாறப்போகுது. ஸோ என்னோட பெட்டர் வந்து பிஸ்னஸ் ஸ்டடீஸ் எக்கனாமிக்ஸோட நின்றுக்கோங்க. ஐசிடிங்கிறது மாறப்போகுது 100%. காமர்ஸ் துறைக்குள்ளே இருந்தே அது வேற ஒரு துறையாக போகிறதுக்கான சந்தர்ப்பம் புதிய கல்வி சீர்திருத்தத்தில் இருக்குது. ஸோ பர்சனல் அட்வைஸ் என்னோட. இதுக்கு என்ரோல்மெண்ட் ஃபார்ம் ஃபில் பண்ணணுமாண்டா என்னென்ன ஃபார்ம் என்ன செய்யணுங்கிற விஷயத்தை அஸ்ஃபாக் நான் வந்து குரூப்பில் சொல்லுவேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், டைம் தாங்க. எக்கனாமிக்ஸ் வீடியோஸ் எல்லாமே யூடியூப்பில் பப்ளிஷ் பண்ணி தான் இருக்கிறேன்.
அதில் போய் பாருங்கள். நான் சொன்ன மாதிரி நம்மளோட யூடியூப்பில் டிஏ ஏ லெவல் எக்கனாமிக்ஸ்ன்ட்டு இருக்கும். 44 வீடியோஸ் கிட்டத்தட்ட போட்டிக்கிறேன், ஃப்ரீயாகவே போட்டிக்கிறேன், பாருங்கள். இன்னும் ஐசிடின்னு நம்ம படிப்பிக்கல. தர்ஷிகன் சார், எஃப்ஏசியில் ஏ லெவல் சிலபஸில் எவ்வளோ கவர் ஆகும்? ரைட், எஃப்எஸ்சியில் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஆல்மோஸ்ட் உங்களோட ஃபஸ்ட் இயர் சிலபஸில் ஒரு 80% கவர் ஆகும். இமாஷா சார், புக்ஸுக்கான பேமெண்ட்டை செஞ்சுட்டா கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும் முன்னுக்கு புக்ஸ் கிடச்சிருமாண்டா? அதுதான் நான் சொன்னேன். கிளாஸ் நடக்க நடக்க ஒவ்வொரு சாப்டர் முடிய முடியத்தான் நான் சாப்டர் நோட்ஸை வந்து ஃபைனலைஸ் பண்ணுவேன். எனவே ஃபஸ்ட் இயர் 10 பார்ட்ஸ் முடிஞ்சது பிறகு தான் உங்களுக்கு ஃபிசிக்கல் புக் கிடைக்கும். பட் உங்களுக்கு பிடிஎஃப் நோட்ஸ் வந்து உங்களுக்கு நான் முடிய நான் தந்துட்டு இருப்பேன். பிகாஸ் யூனிட்டுக்கு நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் பிரிண்ட் பண்ண போனோம்னு சொன்னால் நமக்கு காஸ்ட் கூட ஆகும். அதால தான் அப்படி செய்கிறோம். ஏடி தமிழ் மீடியம் ஸ்டார்ட்டா? எஸ், 6ஆம் தேதி ஸ்டார்ட் ஆனிச்சு ஷஃபினா. வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க, ஜாயின் பண்ணுங்க. அண்ட் ஷிஹாப் சார், அக்கௌண்டிங்கு டைம் டேபிள் எப்படி இருக்கும்? டைம் டேபிள் நான் போட்டது பிறகு அனுப்புன்னு கொஞ்சம் பாருங்க. தேங்க்ஸ் ருஷ்மி, 100% நான் உங்களோட யூடியூப் கிளாஸஸ் பார்த்தேன். உங்களோட டீச்சிங் பர்ஃபெக்ட், மாஷா அல்லா. தேங்க்யூம்மா, தேங்க்யூ. அண்ட் சப்ரி ஒரு கொஷின் சார், கிரேட் 13 புக் தவிர ஃபீ கட்ட முடியுமா? கிரேட் 13 புக் கட்டாயம் இப்போவே எடுக்கணுமா? நீ வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் ஒன்று தாங்க. அண்ட் கேன் யூ ப்ளீஸ் டெல் அபவுட் தட் லைஃப் டைம் லெஜர் பிளான்? அது வந்து ஏஏடியில் இருக்கக்கூடிய ஒரு பிளான் மைடியர்ஸ். ஏஏடி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு ஒரு பிளான் கொடுத்திக்கிறேன். அந்த பிளானை சூஸ் பண்ணி ஏஏடி கிளாஸுக்கு ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த கிளாஸில் ஃபீஸை வந்து நாங்கள் வெய்ஃப் ஆஃப் பண்ணி கொடுக்குறோம். பிகாஸ் அவங்க கொஞ்சம் கூடுதலாகவே மொத்தமாகவே எங்களுக்கு பேமெண்ட் ஒன்று பண்ணுறதால. And what about other people questions? Zizan, WhatsApp me, and Safir. ஓகே, உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் சஃபீர், எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் ஒன்று போட்டிக்கிறீங்க தானே? எனக்கு ஒரு மிஸ் கால் ஒன்று அடிங்க. நான் உங்களோட மெசேஜை ஃபஸ்ட்டுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து பார்த்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன். எஸ், 2027 பேட்ச் இதுக்கு கட்டாயமாக ஜாயின் பண்ணலாம். பிகாஸ் உங்களுக்கு தான் லக் இதில் குயிக்காகவே முடிப்பட்டு தந்துடும். எஸ், டுடேஸ் ரெக்கார்டிங் வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணப்படும். ஐ எம் ஏ ஜூலை 8 ஸ்டூடெண்ட், கேன் ஐ கெட் தட் பிளான்? ஷுவர், நீங்கள் அந்த பிளான் எடுத்துக்கொள்ள என்னோட இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் ஒன்று பண்ணுங்கம்மா. அம்ஜத், எனக்கு மெசேஜ் ஒன்று தாங்க. உங்களோட கொஷனுக்கு நான் பர்சனல் ஆன்சர் பண்ணுறேன். சார், அக்கௌண்டிங் கிளாஸ் தமிழ் தானே? ஏஐடி இங்கிலீஷ் மீடியம் பிரச்சனை இல்லையே? இல்லை, அது பிரச்சனை இல்லை. அக்கௌண்டிங் கிளாஸஸ் வந்து தமிழில் இருக்குது. நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் சூஸ் பண்ணியிருந்தாலும் ஒரு பிரச்சனை கிடையாது. சார், இன்னும் 1 இயர் தான் சார் இருக்குது. அதில் அக்கௌண்டிங் கிளாஸுக்கு 6 மந்த் போட்டால் மிச்சம் ஒரு 5 மந்த்ஸில் எக்கனாமிக் அண்ட் பிஸ்னஸ் சப்ஜெக்டை கவர் பண்ண முடியுமாண்டா? எனக்கு அதுக்கு ஆன்சர் இப்போ தெரியாதுமா. அடுத்த 6 மாதம் எனக்கு கண்ணுக்கு அக்கௌண்டிங் மட்டும்தான் இருக்குது. அதுக்கு பிறகு வேணும்டா நான் மற்ற சப்ஜெக்டில் ஏதாவது உண்டை நான் செஞ்சு தரேன். பீங் ஹோனஸ்ட், 5 மாதத்தில் 2 பாடம் கவர் பண்ண முடியாது. ஒரு சப்ஜெக்டை வேணும்னா மேக்ஸிமம் ட்ரை பண்ணலாம். மந்த் எண்டில் புக் எடுக்க முடியாதாண்டா? நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்புக்கு. சார், நான் 25 பேட்ச் சார். உங்களோட பழைய அக்கௌண்ட்ஸ் கிளாஸஸ் வீடியோஸ் எடுக்கலாமா சார்? அதுக்கு எவ்வளோ பேமெண்ட் பண்ணணும்? செஞ்சிக்கன், எனக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அட்மின்ஸ் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. எக்கனாமிக் வென் ஸ்டார்ட்? ஓகே, அது ஆன்சர் பண்ணிட்டேன் நான். அண்ட் பிரசாந்த், 2025 பேட்ச் ஏ லெவலுக்கு சப்போர்ட் கிடைக்குமா? ஐ ட்ரை மை பெஸ்ட். கபிலேஷ், ஐ ஹவ் ஆன்சர்ட் யூ. ஃபவுமான் சார், லைஃப் டைம் லெஜண்ட் பிளான் சூஸ் பண்ணியிருந்தேன் சார். அதில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீயை பண்ண தரேன் என்று சொல்லியிருந்தீங்க. பட் நான் ஆல்ரெடி ரெஜிஸ்டர்ட் பண்ணியிருந்தேன். அந்த ஃபீ ஆஃபர் எனக்கு ஏ லெவல் புக்ஸுக்கு எடுக்கலுமா? எஸ், டெஃபினெட்லி உங்களுக்கு அதை சேஞ்ச் பண்ணி கொள்ளையிலும். அட்மினை கண்டெக்ட் பண்ணுங்கள். சார், ஏஐடி உங்கள்கிட்ட செய்கிறவங்களும் ஃபுல் பேமெண்ட் பண்ணணுமானா நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களோட பிளானை பொறுத்து அது மாறும். உஸ்மான், ஓகே. ரம்ஜாத் சமீன், அஸ்ஸலாமு அலைக்கும் சார். ஐ எம் ரம்ஜாத். குட் மூவிங், ஆல் த பெஸ்ட் பிரதர். தேங்க்யூ ரம்ஜாத். ஐம் ரெடி டு ஒர்க் வித் யூ. தேங்க்யூ. ஷுவர். தேங்க்யூ ஃபார் யூர் சப்போர்ட். அண்ட் ஜதுஷா, இதில் படிப்பிச்சு கொடுக்குற எல்லாம் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவீங்களாண்டா? இல்லை மைடியர்ஸ், இது வந்து நம்ம ஆப்பில் தான் வரும். சில விஷயங்கள் மட்டும் நம்ம யூடியூப்பில் போடுவோம் ஃபார் அவர் ப்ரொமோஷன் பர்பஸ், மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியணும்னு சொல்லி. பிகாஸ் வி ஆல்சோ இன்கர் சம் ரிசோர்ஸஸ். ஸோ அதனால் வெரி லோ ப்ரைஸில் நம்ம செய்கிறதுக்கு பிளான் பண்ணுறோம். ரைட்.
அண்ட் இமாத் அக்கௌண்டிங் புக்லாம் எப்போ வரும்னு கேட்டால் நான் சொன்ன மாதிரி தான் 6 மாதத்துக்குள்ளே எப்படியுமே 16 சாப்டர் முடிப்படும். அப்போ 6 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு 2 புக்கும் கிடைக்க போகுது. அதுதான் என்னால் சொல்ல முடியும். பட் பிடிஎஃப்ஸ் உங்களுக்கு முடிய நான் தருவேன். அண்ட் மஸ்னி சார் 2020 A-level எக்ஸாமுக்கு முந்தி அக்கௌண்டிங் அண்ட் பிஸ்னஸ் ஸ்டடீஸ் ஃபினிஷ் பண்ண ஏழுமா அப்படின்டா 2026 A-level எக்ஸாமுக்கு வந்து வி ஹவ் சான்ஸ். பட் 25க்கு எல்லாத்தையும் முடிக்கிறங்கிறது இட்ஸ் இம்பாசிபிள். நான் அப்படி சொன்னேன்டா பொய்ன்ற அர்த்தம். இன்னும் நுஸ்ரி இவ்வளோ மெசேஜ் பண்ணிக்கிறீங்க சார். இது 2026 பெச் ஆண்டா இது பெச் வைஸாக நம்ம செய்யலை ஸ்டூடெண்ட். 25 பெச் 26 பெச் அதுக்கு பிறகு வர பெச் யார் வேணால் ஜாயின் பண்ணுங்க. 6 மாதத்துல நம்ம சிலபஸ் முடிக்க போகிறோம். ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒருக்கா ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரைட், ஃபெஸ்ட்ல இருந்து தான் உங்களுக்கு எல்லாமே படித்து தரப்படும். நீங்கள் விளங்குமா விளங்காதா என்பதை நம்மளோட கிளாஸினுடைய வீடியோஸ் அல்லது சேம்பிளை பார்த்தாலே விளங்கும். பிள்ளைல கமெண்ட்ஸை பார்த்தாலே விளங்கு நம்மளோட கிளாஸஸ் எப்படி இருக்குங்கிறது, எப்படி இருந்துச்சுங்கிறது. ஈவன் ஸ்டூடெண்ட்ஸ் லெட் மீ ஷேர். ஓகே, நீங்கள் கேட்டதால எனக்கு நினைவு வருது. லெட் மீ ஷேர் ஒன் வீடியோ. நம்ம அந்த டைம் 2021 டைமில் நம்ம செஞ்சுட்டு கடைசியாக கொஞ்சம் 80 பக்கம் போயிட்டு வருவோம்னு செஞ்சதில் ஒரு ஐலண்ட் ரேங்க் 300க்குள்ள ஒரு ஸ்டூடெண்ட்ஸை கொண்டு வந்தோம். வெறும் கடைசியில் இருக்கக்கூடிய சாப்டர்ஸ் 3 படிப்பிக்காமலே. ஐ திங்க் அவரோட வீடியோஸ் வந்து இதில் இருந்து இந்த இருக்குது. ரைட் ஹியர் சக்ஸஸ் ஸ்டோரிஸில் போனீங்கன்னா இதில் நான் போட்டிருந்தேன். இது பாருங்கள், இது கிட்டத்தட்ட 2 years ago நான் போட்டிருந்தேன் அந்த வீடியோ. A-level 2021 பெச். ஆக்சுவலி ஹீ இஸ் A-level 2021 பெச். கிட்டத்தட்ட அவர் இதெல்லாம் போட்டி ஐலண்ட் ரேங்க் வந்து 140, சாரி ஐலண்ட் ரேங்க் வந்து 385 வர்ற, டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் 141. இவரோட ஒரு 1 hour ஃபுல்லாக எப்படி செஞ்சீங்க என்ன செஞ்சீங்கன்னு சொல்லி ஒரு வீடியோஸே போட்டிருந்தேன். இதில் வந்து பிள்ளைகளை கமெண்ட்டும் இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஹவு வி ஹவ் சப்போர்ட். ஆல்ரெடி ஐலண்ட் ரேங்கை 385க்குள்ள கொண்டு வந்த நாம தான். 2021 பெச்சில் அக்கௌண்டிங் 86 பிள்ளையிலேயே எடுத்து இருந்துச்சு. டாப் 1000 ஐலண்டுக்குள்ளே வந்த ரேங்க் வந்து 5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. 100 டிஸ்ட்ரிக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 42 ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருந்தாங்க அன்றம் படிப்பிச்ச டைமே. இது வந்து கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோஸ். அதுக்கு பிறகு நான் ஏஐடியில் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு தான் மறுபடியும் நான் அக்கௌண்டிங்குள்ளே வரேன். நாம் இங்கே புதுசாக ஒன்றுமே சாதிக்க இல்லை, ஏற்கனவே சாதிச்சு காட்டியாச்சு எல்லாமே. ரைட், ஜஸ்ட் ஸ்டார்டிங் அகெயின், கம்மிங் பேக் மோர் ஸ்ட்ராங்கர் தென் பிஃபோர். தட்ஸ் ஆல். ரைட், ஸோ இந்த வீடியோஸை பார்க்கறதுக்காக இதில் இருக்குது. A-level 21 பெச் ரிசல்ட்ஸ், பெஸ்ட் ரிசல்ட்ஸ் இதை பப்ளிஷ் பண்ணிப்பேன் நான். அண்ட் வாட் அபவுட் அதர் பீப்புள் கொஷன்ஸ்? அக்கௌண்டிங் ஃபுல் சிலபஸ் வீடியோஸும் 6K வேண்டாம். கிளாஸில் வீடியோ கிளாஸ் ஃபீஸுக்கு 6K வரும். உங்களோட புக்ஸ் ரெண்டுக்கும் 4000 வரும். ஐசிடி சப்ஜெக்ட் எடுக்கலாமாண்டா விருப்பம் இருந்தால் எடுங்க. இந்த வீடியோஸ் யூடியூப்லேயும் பப்ளிஷ் ஆகும். நான் குரூப்லேயும் ஷேர் பண்ணுவேன் சபி. எஸ், ஏடி லைஃப் டைம் லெஜெண்ட்ஸ் செலக்ட் பண்ணவங்களுக்கு 2027 A-level பெச்சுக்கும் இது ஃப்ரீயாக கிடைக்கும் கிளாஸஸ். ஏடிக்கும் A-level சப்ஜெக்ட் தொடர்பு இருக்குதுன்னா நிறையவே தொடர்பு இருக்குது. ஒன்று கொண்டு உதவும். இன்ஃபேக்ட் A-level டாப் 100க்குள்ளே வர பிள்ளைகள் 50% ஆன பிள்ளைகள் வந்து ஏஐடி A-levelக்கு முன்னாடியே முடித்த பிள்ளைகள் தான். எஸ், இதுக்கு முதல் ஜாயின் பண்ணலும் அக்கௌண்டிங் படித்தவங்களும் எஸ் அட்மினுக்கு மெசேஜ் பண்ணுங்க அல்லது எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணி வைங்க. அட்மின்ஸ் பார்ப்பாங்க. ரைட், எஸ் இமாத், வி வில் ரிலீஸ் இட் வென் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் இந்த ப்ரோக்ராம். நான் குரூப்பில் உங்களுக்கு டைம் டேபிள் வந்து போடுறேன். நோ, லைஃப் டைம் லெஜெண்ட் பிளான் நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் 10,000 பேமெண்ட் பண்ண தேவையில்லை. புக்குக்கு மட்டும் 4,000 பேமெண்ட்டை பண்ணி விட்டீங்கன்னா போதும். Nizma Sadi questioning, sir, after joining accounting classes, I won't be going anywhere for the remaining 2 subjects. The A-level exam is going to be held in August. What should I do? My dears, எனக்கு ஹோப் வந்து அக்கௌண்டிங்குக்கு மட்டும்தான் தர முடியும். மற்ற 2 சப்ஜெக்ட்டுக்கு நான் கட்டாயம் ஸ்டார்ட் பண்ணுவேன்னுலாம் எனக்கு வாக்குறுதி இப்போவே தர முடியாது மை டியர்ஸ். பிகாஸ் என் அடுத்த 6 month பிறகு என் பிளான் வந்து A-level இருக்குமா, ACCL இருக்குமா, CAல இருக்குமான்னு எனக்கு சொல்ல தெரியாது. பட் அடுத்த 6 மாதத்துக்கு அக்கௌண்டிங்கில் இருக்குன்னு மட்டுமே எனக்கு சொல்ல இயலும் இப்போதைக்கு. ஓகே, I hope so you understood, Nisma. And Hiba, yes, correct, you are correct. And PDF notes போடுறீங்கன்னு சொன்னீங்களே அதில் ஃபுல் நோட்ஸும் இருக்குமா? எஸ், புக்கில் உங்களுக்கு என்ன கிடைக்குமோ
பிகாஸ் ஒரு சாப்டர் 1 முடிகிறதுக்கு முன்னாடியே பிடிஎஃப் நோட்ஸ் அவங்களுக்கு தருவேன். சாப்டர் 1 முடிஞ்சது பிறகு ஏதாவது கரெக்ஷன் பண்ணினோம்னா என்ன செய்யறண்டாலும் அந்த சாப்டர் 1 கிளாஸ் நடக்கும்போதே கரெக்ஷன் ஆயிடும். அப்போ கரெக்ட் பண்ணின சரியான நோட்ஸும் உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகே. எஸ் இல்மா இக்பால், யூ ஆர் கரெக்ட். எஸ், ஓகே. நீங்கள் யூடியூப்ல தான் டிஜிட்டல் அக்கௌண்ட் ஃபாலோ பண்ணுறீங்க. ஓகே, ஃபைன். 80 கொஷின்ஸை கொஞ்சம் தவிர்த்து கொண்டீங்கன்னா பெட்டர், பட் இருந்தாலும் கேளுங்க, இல்லை ஆன்சர். ஓகே. ரைட், ஐ ஹோப் சார் நான் எல்லார கொஷின்ஸுக்கும் மோர் ஆஃப் த டைம் பண்ணிட்டேன். எல்லா கொஷின்ஸும் நான் பண்ணிக்கிறேன். எஸ், பிடிஎஃப் சாப்டர் கிடைக்குமாண்டா எஸ், லைஃப் டைம் லெஜெண்ட் பிளானில் நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் புக்குக்கு நீங்கள் எப்படியுமே பேமெண்ட் பண்ணணும். அப்போ அது வந்து புக்குக்கு அப்ளிகபிள் கிடையாது. நீங்கள் கிளாஸில் வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும், புக்ஸ் பிடிஎஃப்ஸ் உங்களுக்கு கிடைக்காது. ஓகே. எஸ், 25 பேட்ச் ஜாயின் பண்ணுங்க. அஃப்லால் ஓன்லி புக்ஸ் மட்டும் எடுக்கலுமா? எஸ், இஃப் யூ வாண்ட். ரைட், ஐ ஹோப் ஸோ மை டியர்ஸ். நான் பெரும்பாலும் எஸ் புக்ஸ் நான் காட்டின மாதிரி தான், தமிழ்லையும் இருக்கும் இங்கிலீஷ்லையும் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி படிச்சு கொள்ளையிலும் தமிழில் கட்டாயமாக இருக்கும். இந்த பிளான் வந்து 26, 25 ரெண்டு பேருக்குமே பொருந்தும். சார், ஏ லெவல் ப்ரைவேட்டாக செய்கிறது யூனிவர்சிட்டி இன்டேக், டிஸ்ட்ரிக்ட் ரேங்க், ஐலண்ட் ரேங்க் இல்லை ப்ராப்ளம் வருமா? இல்லை, அப்படிலாம் கிடையாது. நம்பி ப்ரைவேட்டாக செய்யுங்க. பெட்டர், ஸ்கூலை விட ப்ரைவேட்டாக செய்கிறது நல்ல மட்டும் தான் நான் சொல்லுவேன். டைம் கிடைக்கும், சரியானதை படிக்கலாம். அங்கே ஒன்று படிச்சுட்டு இங்கே ஒன்று படிச்சுட்டு அந்த சார் ஸ்கூலுக்கு வாங்கம்பாரு, இந்த சார் எந்த ப்ரைவேட் கிளாஸுக்கு வாங்கம்பாரு. ப்ரைவேட் கிளாஸுக்கு போனால் ஸ்கூலில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்காது, ஸ்கூலில் நோட்ஸை ப்ரைவேட் கிளாஸுக்கு போனால் அவங்களுக்கு பிடிக்காது. அதை விட ஒரே இடத்துல ப்ரைவேட்டாக படிக்கிறதே உங்களுக்கு பெட்டர். கிளாஸஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுற டைம் நான் போடுறேன்மா, கொஞ்சம் டைம் தாங்க. 8 தேர்ட் லெவல் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆயிருச்சு ஹரிஹரன் அண்ட் ஃபர்ஹா. இது 2025 கிளாஸுக்கும் பொருந்துமா? அண்ட் அப்துல்லா சார், நான் 3 AAT செய்கிறேன், ஏ லெவல் ஃப்ரீ எடுக்கலுமா? எனக்கு வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் ஒன்று தாங்கம்மா, நான் பார்க்குறேன். அண்ட் ஹனா, நோ தேர் இஸ் நோ மந்த்லி ஃபீஸ் 6000 கிடையாது, மொத்தமே கிளாஸ் ஃபீஸ் 6000 தான். தேர் இஸ் நோ மந்த்லி. ஓகே, மொத்தமே 6 மாதத்துக்கு கிளாஸஸ் வந்து 6000 தான் நம்ம எடுக்கிறோம். 2025 பேட்ச் 27 நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. அண்ட் அஃபாஸ், ஓகே. ஏடி அக்கௌண்டிங் கிளாஸ் வேறு தானே சார், ஏ லெவல் அக்கௌண்டிங் கிளாஸ் வேறு தானே? இஸ் வேறு வேறையாக தான் நடக்கும். பட் இருக்கிற சில நேரங்களில் இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஏ லெவலில் ரொம்ப டீப்பாக நான் சொல்லி தரது ஏஐடியில் ஒரு 2 நிமிஷத்துல நான் சொல்லிட்டு போய்த்துருவேன். பிகாஸ் ஏஐடிக்கு அவ்வளோ போதும். பட் ஏ லெவலுக்கு கொஞ்சம் கூட தேவைன்னு சொன்னால் ரெண்டுமே வேறு வேறு கிளாஸஸ் தான் மாதிரி. ஸோ உண்டா நம்ம செய்ய போகிறது இல்லை, டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் தான். எஸ் இல்மா ஃபரீட், நீங்கள் லைஃப் டைம் லெஜெண்ட் பிளானில் இருக்கிறதால யூ டோன்ட் நீட் டு பே 10,000. நீங்கள் புக் ஃபீ 4,000 மட்டும் பண்ணி விடுங்க. கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுற டேட் நான் சொல்கிறேன். ரைட், ஓகே. துலாக்ஷி, குட் ஈவினிங். நான் 2026 பேட்ச் சார், பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் கிளாஸ் செய்ய மாட்டீங்களா? நான் ஏற்கனவே ஆன்சர் பண்ணிட்டேமா, ப்ளீஸ் கொஞ்சம் டைம் தாங்க, லெட் மீ ப்ரிப்பேர். அண்ட் பிடிஎஃப் ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணிக்கிறேன், குரூப்பில் வந்திருக்குன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் செக் பண்ணுங்கள். ஷயான் டைம் டேபிள் நான் இஷ்யூ பண்ணுறேன். அண்ட் ஜைனப் முனாஸ் 6 month 2026 பெச்சுக்கு தானே, 27 பெச்சுக்குன்னா 2 பெச்சுக்குமே நீங்கள் ஜாயின் பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. எஸ், 2020 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் கட்டாமல் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள், உங்களுக்கு தான் இதில் பெனிஃபிட் கூட. ஓகே, ஓகே. ஐ திங்க் நான் எல்லா கொஷின்ஸுக்கும் ஆன்சர் பண்ணிட்டேன், ஆல்மோஸ்ட் வந்து எல்லா கொஷின்ஸுக்கும் ஆன்சர் பண்ணிட்டேன். ஏதாவது தேவையாக இருந்தால் நம்மளோட அட்மின் டீமுக்கு நீங்கள் கால் பண்ண முடியும் ஸ்டூடெண்ட்ஸ். இல்லாட்டி என்னுடைய இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணால் பெரும்பாலும் நான் ஆன்சர் பண்ணுறது குறைவாய்க்கும். காலையில் 9 AM ஈவினிங் 4 PM வரைக்கும் இவங்க ஆன்சர் பண்ணுவாங்க. பிகாஸ் டீம் வந்து இந்த டைமில் தான் ஒர்க் பண்ணுவாங்க. எனவே என்ன சரி விஷயங்கள்னு சொன்னால் இந்த நம்பருக்கு கால் உண்டு, நார்மல் கால் இந்த டைம் எடுங்க, அல்லது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டு வைங்க, அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க, அல்லது நான் ஆன்சர் பண்ணுவேன். ஓகே. ஸோ இதுதான் ஸ்டூடெண்ட் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ். அதே போல் குரூப்பில் இருக்கிறவங்க நான் உங்களுக்கு தனித்தனியாகவும் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஆல் ஃபார் த லவ் அண்ட் சப்போர்ட். ரைட், லெட்ஸ் டூ சம்திங் ஸ்ட்ராங்லி வித் யூர் சப்போர்ட். எல்லாரும் இதுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க, ஆதரவு தருவீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களோட டைமை தந்ததுக்கு மிச்சம் நன்றி.
அண்ட் காட் bless யூ. நல்லா படிங்க. பேரண்ட்ஸை யோசிங்க. தேவையில்லாத விஷயங்களில் கவனம் செலுத்தாதீங்க. அண்ட் முக்கியமாக கன்சிஸ்டண்டாக உங்களோட உழைப்பை கொடுங்க. வெற்றி உங்களை தேடி வரும். ரைட். லவ் யூ ஆல். தேங்க்யூ. ஹவ் அ கிரேட் டே. பாய். See you.